முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போகிறார். இந்த சுற்றறிக்கையே வருது. ரோடு பெருக்கிறவன், குப்பாள்றவன், சோத்துக்கு வழி இல்லாமல் 10 நாளாக உட்காந்துருக்கான். அதை போய் முதல் 3 நாளுக்குள்ளேயே அதுக்கு மேலே வளர விடாமல் அதை சரி செய்திருக்க வேண்டிய முதலமைச்சர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போகிறாரு. விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பின்பு விஜயை தமிழக மக்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். மதுரை மாநாட்டிற்கு பிறகு முதல்வராகவே ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறாரே புசி ஆனந்த். தெரியல, அது எங்கே பனையூரில் ஒரு 10 பேர் வச்சு அவங்க தான் மக்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணே ஆனந்த் அண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்க தான் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஐயா புசி ஆனந்த் அண்ணன் விஜய் அப்படியே கொஞ்சம் டெல்லி பக்கம் அனுப்புறேன், பிரதமர் ஆகிடுவார்ல. அன்புமணி தலைமையிலான பாமக மாநாடு வெற்றி, ஐயா ராமதாசன் தோல்விதானே? கஷ்டப்பட்டு ராமதாஸ் ஐயாவை ஏற்றி விட்டு இந்த வம்பெல்லாம் வரவழைச்ச திமுகவுக்கு பெரிய தோல்வின்னு கூட சொல்லலாம். அவர்களுடைய பேஸ் அந்த வன்னியர்கள் வாக்கு. அந்த வன்னியர்கள் வாக்கையே இப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவில் பிரிக்கிறதுனாலையோ இல்லை இவங்க 2 பேருமே வேண்டான்னு வேற எங்கேயாவது அவங்க மாறி போகிறதுனாலையோ, அதான் சொல்கிறேன், மேல் மரத்தில் உட்காந்து அடிமரத்தை வெட்டின கதை தான் 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தெருவில் பிடிச்ச நாயை இவங்க விற்று காசு பண்ணுறதுக்கு புதுசாக யாரோ ஐடியா போட்டு திட்டம் பண்ணிட்டாங்க. தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல, பகுதி நேர பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, பணி நிரந்தரம் இல்லை. இப்படி அரசு ஊழியர்களுக்கு இந்த பிரச்சனை. இப்படி எல்லா பக்கமும் எல்லா சொத்தையும் நம்ம ஆட்டையை போட்டுட்டு கடைசியில் அதையும் வளர்க்க வந்துட்டாங்க. ஒரு நடிகர் புதுசாக உள்ள இறங்கியிருக்காருல்ல, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நடிகர். ஆமாம், 3 எழுத்து நடிகர். 3 எழுத்துக்கு எதிராக ஒரு 3 எழுத்து நிற்க வைக்க போகிறாங்க. அப்படியா? ஒரு விசாலமான நடிகர், அவரை இவருக்கு எதிரில் நிற்க வைக்கலாம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்கார், வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை, விடியுமா விடியாதா 2026 தான் தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்லபடியா விடியணும். ரொம்ப பொலிவு இழந்து காணப்படுறீங்களே, என்ன காரணம்? திமுக ஆட்சியா இல்லை வேற எதுவும்? திமுக ஆட்சியில் நமக்கு ஏன் பொலிவு இழந்து? அவங்க பொலிவாக இருக்காங்கல்ல, அதுதானே முக்கியம். அவர்கள் பொலிவாக இருப்பது தான் முக்கியம். நம்ம பொலிவு இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு பொலிவு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? இப்போ பாருங்க, நீங்கள் கேட்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டுச்சா? ஆமாம். இதில் நம்ம ஏற்கனவே பேசணுமா? உள்ளாட்சித்துறை அமைச்சர் கேனர் எங்கே போனார், இவர் எங்கே போனார், இவங்கெல்லாம் ஒன்றும் வரல போல. ஆளினால் அழகுராஜ் அவர் மட்டும் மிரட்டிட்டு போயிட்டாரு. வடசென்னை யாருக்காக மிரட்டினாரோ? ஆமாம், வடசென்னை தாதா அவர்கள் மிரட்டி விட்டு போய்விட்டார் பத்திரிகையாளர்களையும் மற்றவர்களையும் அங்கே உள்ள பெண்களையும். அதெல்லாம் அப்போ நான் கூட போன தடவை பேசும்போது சொன்னோம், நம்ம அது என்ன பெருசாக பிரதமர் என்னமோ இது ஓட்டிட்டாரு, ஆள் இல்லாத ரயிலில் பயணம் பண்ணிட்டாரு, தமிழ்நாடு தானாக ஓடுதுன்னு. நான் சொன்னதை பாருங்க, முதல்வர் அதை கிட்டத்தட்ட அதை ப்ரூவ் பண்ணார். இங்கே போய் அவர் நேரடியாக போய் உட்கார்ந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது போனார்ல, அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், முதல் 2 நாள் போராட்டம் பண்ணுறாங்க தூய்மை பணியாளர்னாலே, 3ஆவது நாள் முதல்வர் அங்கே போய் உட்கார்ந்துருக்கணும். அப்படி உட்கார்ந்தாதான் அடுத்த தடவை நீங்கள் எதிர்கட்சி தலைவராக போய், அடுத்த தடவை என் வாயில் வருது, அடுத்த தடவை எதிர்கட்சி தலைவர்னு நடக்கட்டும். ஆனாலும் அப்படி இல்லை. எதுக்கு சொல்லனா, எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை ஒரு முக்கிய அரசியல் புள்ளியாகவோ தமிழக மக்கள் நீங்கள் மனதில் இடம்பெற வேணுமானால் நீங்கள் அப்போ மட்டும் போய் உட்கார்ந்தீங்கல்ல, இப்போ 3ஆவது நாளே போய் உட்காந்துருக்கணும்ல. நீங்கள் உட்கார்ந்து மக்களிடம் என்ன குறைகள், ரைட்டு கூட நீங்கள் சேகர் பாபு வச்சுங்க, எந்த பாபு வேணாலும் வச்சுங்க. நீங்கள் நேருவை பாவங்க, உள்ளாட்சித்துறை அமைச்சர், வயசானவர், மரியாதை வேணாமா? என்னோட வயசுல மூத்தவர், முதல்வரோட வயசுல தீர்வு கண்டிருப்பார். இத்தனை நேரம் ஏன்னா அவர் முறைக்க மாட்டார்.
இவர் அளவுக்கு மறைக்க மாட்டார். அப்படி வச்சுப்போம், மறைக்க மாட்டார் நம்ம சொல்ல முடியாது. உரிமையா பேசுவாரு. ரெண்டாவது அப்படியே முறைச்சாலும் அவர் திருச்சிக்குள்ளதான் மறைப்பார், வெளியில வந்து மறைக்க மாட்டார். சென்னையில எல்லாம் மறைக்க மாட்டார். அங்க ஏதோ அன்பில் மகேஷை பார்த்தா மறைப்பாரு, திருச்சி சிவாவை பார்த்தா மறைப்பாரே தவிர வெளியில மக்கள் கிட்ட வந்து அவ்வளவா அப்படி ஒன்றும் மோசமா நடந்துக்க மாட்டாரு. அது ரைட்டு. இப்போ பாருங்க, என் முக்கியமான சமயத்துல முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போகிறார். இந்த சுற்றறிக்கையே வருது. ரோடு பெருக்கிறவன், குப்பை அள்ளுறவன், சோத்துக்கு வழி இல்லாம 10 நாளா உட்காந்துருக்கான். அதை வந்து போய் முதல் 3 நாளுக்குள்ளேயே வந்து அதுக்கு மேலே வளர விடாமல் அதை வந்து சரி செய்திருக்க வேண்டிய முதலமைச்சர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போகிறாரு. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வார ஏறி வைகுண்டம் போனானாங்கிற கதையாக இருக்குது. இப்படி தான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு. அதனால என்ன பார்த்து பொலிவு இல்லையான்னு கேட்குறீங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் யாருக்குமே பொலிவு இல்லை என்ன சார்? அதுதான் உண்மை. ஓகே சார். முதல் கேள்வி மேல்மருவத்தூர்லேருந்து மயில்சாமி கேட்கிறார். விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பின்பு விஜயை தமிழக மக்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். மதுரை மாநாட்டிற்கு பிறகு முதல்வராகவே ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறாரே புசி ஆனந்த். புல்லரிக்கிறா சார்? 2 பேர் வச்சு அப்படியே சொரிஞ்சு விடுற அளவுக்கு புல்லரிக்குது. விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச உடனே எதிர்கட்சி தலைவராக ஏற்றுக்கிட்டாங்களாம் மக்கள். மக்கள் தெரியல, அது எங்கே பனையூரில் ஒரு 10 பேர் வச்சு அவங்க தான் மக்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கிட்ட அந்த பனையூரை சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க அண்ணே ஆனந்த் அண்ணே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாருங்க, அவங்க தான் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சோடனே அவர் எதிர்கட்சி தலைவராக ஏற்றுட்டாங்களாம். இப்போ மதுரை மாநாடு முடிஞ்சோடனே முதல்வராகவே ஏற்றுக்கலாம், ஏற்றுருவாங்களாம். ஐயா புசி ஆனந்த் அண்ணன் விஜயை வந்து அப்படியே கொஞ்சம் டெல்லி பக்கம் அனுப்புங்க, பிரதமர் ஆகிடுவார்ல. இங்கே மாநாடு நடத்தினீங்க எதிர்கட்சி தலைவர், மதுரையில் மாநாடு நடத்தினீங்க முதல்வர்னு மக்கள் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். டெல்லியில் போய் ஒரு மாநாடு போடுங்க, சும்மா ஒரு 50 பேர் வச்சு ஒரு மாநாடு போடுங்க, இந்த வெள்ள நிவாரணம் பண்ண மாதிரி. அப்போ அவர் பிரதமர் ஆகிடுவார்ல. ஒரு தமிழர் பிரதமர் ஆகிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமை தானே. அதுவும் ஒரு நடிகர் ஒரு தமிழர் எப்படி வரும்போது பிரதமர் ஆகிறார்ங்கிறது பெருமை தானே. அள்ளி விட்டாலும் வந்து ஏதாவது வந்து நம்புற மாதிரி சொல்லணும், மக்களுக்கு வந்து அதாவது வாயில வந்ததெல்லாம் பேசி இதான் இந்த அரசியல்வாதினா. அதாவதுங்க இப்போது திராவிட அரசியலில் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழேருந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க எல்லா விஷயத்துலையும். ரவுடித்தனம் பண்ணுறதுலையும் கொடுக்குறாங்க, ஊழல் பண்ணுறதில் கொடுக்குறாங்க, மோசடி பண்ணுறதில் கொடுக்குறாங்க, பொய் சொல்கிறதில் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் மக்களிடம் எப்படி சொல்லி அதை வந்து மடை மாற்றி தப்பிக்கலாம் என்கிற அந்த வழிமுறைகளையும் கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. கவுன்சிலராக இருக்கும்போதே அவன் கற்றுக்குறான். அப்புறம் வட்டம் மாவட்டம் எல்லாம் வரும்போது, அமைச்சராக வரும்போது அதுக்குள்ளே அவன் தாதாவாயிடுறான். உடனே உங்களுக்கு ஞாபகமாக வரும், சரி ரைட்டு நிறைய தாதாக்கள் இருக்காங்க, அதில் இருக்கார் ரைட்டு. அப்போது என்னன்னா இவங்கெல்லாம் புதுசாக கட்சி பாருங்கள், எனக்கு பேச தெரியல, என்ன பேசணும்னு தெரியல, என்ன பேசணும்னு தெரியல, எங்கே பேசணும்னு தெரியல. அவரை முதல்வராக ஏற்றுக்கொள்வார்கள், அதுக்கப்புறம் பிரதமராக ஏற்றுக்கொள்வார்கள். அவர் ஒரு தடவை அமெரிக்காவில் போய் மாநாடு நடத்திவிட்டால் ட்ரம்ப் வந்து ராஜினாமா செய்துவிட்டு இவரை வந்து அதிபராக ஏற்றுக்கொள்வார்கள். பேசலாம், பெணத்தக்கூடாது, இவ்வளோதான் நம்ம சொல்கிறது. ஓகே சார். அடுத்ததாக செங்கல்பட்டிலிருந்து இளங்கோவன் கேட்கிறார். மதம் மாறிய பின்னும் பெயர் மாற்றாமல் அதே சலுகைகள் கேட்பது சரியா? இப்போ சமீபத்தில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பட்டியலினத்திலிருந்து மாறி இந்து மதம் தானே. ஏன்னா இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பட்டியலினம் என்றால் அந்த சலுகைகள் எஸ்சி எஸ்டின்னு சலுகைகள் வேணும்னா நீங்கள் இந்து மதத்தில் இருந்தால் தான் அந்த சலுகைகள். நீங்கள் வேறு மதங்கள்னா கிறிஸ்தவ மதமோ இல்லை இஸ்லாமிய மதமோ நீங்கள் மாறிவிட்டீர்களானால் அந்த சலுகை கிடையாது என்பது தான் இன்றைக்கு உள்ள சட்ட விதிமுறை இந்தியா முழுதும். இதை மாற்றணும்னு ஒரு கோரிக்கை இருக்குது. கோரிக்கை அவங்கள வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா இவர்கள் பெயர் மாற்றம் கூட செய்வதில்லை. இங்கே ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்க இந்து முறைப்படி, அந்த பேரோட மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, தண்டாயுதபாணி இங்கே வச்சுருப்பாங்க, ஏதோ முருகனை மனசில் வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் அவங்க அப்பா அம்மா. இப்போ வரும்போது முன்னாள் ஜேம்ஸ் தண்டாயுதபாணி, ஜோசப் தண்டாயுதபாணி அப்படின்னு வச்சுக்கிட்டாக்க சும்மா அது ஒரு கூட அப்படி சேர்த்துக்கிட்டா மாதிரி ரைட்டு. அது அவர்களுடைய பெயர். ஐயா அந்த பெயர்லாம் நீக்கிட்டு நீங்கள் 1 2 3 4 கூட நம்பர் கூட வச்சுங்க,
உங்களுக்கு விருப்பப்பட்டால், அது அவர்களுடைய சௌரியம். ஆனால் மதம் மாறிய பிறகு எதுக்காக நீங்கள் இங்கிருந்து மதம் மாறி போகிறீங்க? இங்கே சாதி பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு. அந்த அந்த கிறிஸ்தவ மதத்தில் எத்தனை சாதிகள் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாமையே போகிறாங்க. இஸ்லாமிய மதத்தில் எத்தனை சாதிகள் இருக்குதுன்னு தெரியாமல் போகிறாங்க. அதான் சொல்லுவோம், நம்ம கத்தோலிக்க சபையில் வந்து பெந்தகோஸ்தே உள்ளே நுழைஞ்சிட முடியுமா? சிஎஸ்ஐ உள்ளே நுழைஞ்சிட முடியுமா? பாதிரியாராக மட்டும் இல்லை, தொழுபவருக்கு, அதாவது வழிபாடு செய்வதற்கு கூட போக முடியாது, கேட்டுட்டு தான் அனுப்புவாங்க. இது இஸ்லாமியர்களே அதே மாதிரி ஷியா, சன்னி, அகமதியா அப்படின்னு நம்ம தெரிஞ்ச ராவுத்தர் அப்படின்னு நிறைய இருக்குது. எல்லா இடத்துலையும் சாதிகள் இருக்குது. அது அரசியல் ரீதியாக பயன்படுத்தும் பொழுது ஏதோ இங்கே மட்டும் இருக்கா மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன நமக்கு புரியலன்னா, சாதாரணமாக நீங்கள் ஒரு வண்டி வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, இந்த வண்டியை விற்றுட்டீங்கன்னால் அந்த வண்டியை வேறு ஒருத்தருக்கு விற்றுறீங்க. ஒரு பைக் வச்சுருக்கீங்க, விற்றுறீங்க. விற்றீங்கன்னா என்ன பண்ணுவோம்? உடனே பெயர் மாற்றம் பண்ணணும். சப்போஸ் அவர் பெயர் மாற்றம் பண்ணாமலே வச்சுருந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு வைங்க, உங்களுக்கு நோட்டீஸ் வரும். உண்மையா? ஆமாம். நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க? அந்த ஆர்டிஓ ஃபார்மில் வந்து பிளாங்கா சேல் ஃபார்மில் கைது போட்டு கொடுத்துருவீங்க. காசை வாங்கிட்டு வண்டியை கொடுத்துட்டு இந்த பிளாங்க் ஃபார்மில் கைது போட்டு கொடுத்துருவீங்க. அந்த அப்படியே வச்சுருக்காருன்னு வைங்க, மாற்றாமையே. ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வரும். இல்லை அவர் வந்து ஒரு டிராஃபிக்கில் ஒரு வயலேஷன் பண்ணால் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். ஒரு ஜடப்பொருள், உயிரில்லாத பொருள், வண்டி, பைக்கு இல்லை காரு, வாகனம். இந்த வாகனத்தை நீங்கள் உரிமையாளரை மாற்றினாலே அது பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்ய வேண்டும் உரிய அதிகாரிகளிடம், அது ஆர்டிஓ கிட்ட. இப்படி இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு உயிர், இந்த உங்களுடைய மதத்தை மாற்றிக்கொள்கிறீர்கள், காரணத்தை விட்டுருவோம், அவளுடைய விருப்பம்னு வச்சு மாற்றிக்கொள்ளும் பொழுது அது உரிய முறையில் பதிவு செய்யப்பட வேண்டும். சட்டம் என்ன சொல்லுது? இந்த மதத்தில் இருந்தால் தான் இந்த இந்த சலுகைகள் உங்களுக்கு. ஏன் அது சொல்லுது? அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. சிறுபான்மையினருக்கு என்ற தனியாக சலுகைகள் இருக்கின்றன. பெரும்பான்மையினருக்கு இல்லாத சலுகைகள் சிறுபான்மையினருக்கு இருக்கு. நீ அங்கே போய் சிறுபான்மை சலுகையை தனியாக வேற வாங்கிட்டு இந்த எஸ்சி எஸ்டி இந்த மற்ற இதில் வரக்கூடிய ஒதுக்கீட்டில் வரக்கூடிய இதையும் வாங்கிட்டு அதையும் வாங்கிட்டு டபுள் பெனிஃபிட் ஒருத்தர் அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த சட்டம் வச்சுருக்காங்க. அதை வந்து இப்போ இல்லை, அதையும் எங்களுக்கு வந்து இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை அப்படின்னு. இது என்னை பொறுத்த வரைக்கும் அதான், வண்டியை விற்கும் போதே வந்து மாற்றணும், மாற்றலைன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ தான் பொறுப்புன்னு சொல்லும் பொழுது ஒரு உயிருள்ள மனிதன் தன்னுடைய மதத்தை தன்னுடைய விருப்பத்திற்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்கிறான். சில சமயம் விருப்பத்தை மீறி அது அந்த விதிவிலக்குகளை விட்டுவிட்டு நம்ம பார்த்தோம்னா மாறி போகிறேன்னா, ஒன்று இதில் இருக்கிற சலுகைகளை பயன்படுத்திக்க, இல்லை அங்கே உள்ள சலுகைகளை பயன்படுத்திக்க. இது இங்கேக்கும் ஆசை அங்கேக்கும் ஆசைன்னா அது நியாயமாக தெரியல, அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து வரதராஜன் கேட்கிறார், போதைப்பொருள் இல்லாத தமிழகம் கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட நிகழ்வை பார்த்தீர்களா? பார்த்தேன். நல்லா பிரமாதமாக இருந்தது. எல்லாரையும் எந்திரிச்சு நிற்க வச்சு அந்த உறுதிமொழி எடுக்கணும்னு இப்படி கை நீட்டி, அதே மாதிரி அவரும் வந்து மேடையில் வந்து அந்த போதைப் பொருளுக்கு எதிராக செயல்படுவோம் அப்படின்னு அந்த உறுதிமொழி கை நீட்டினார் பாருங்க. அதுலேயே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், உதயநிதி அவர்கள் சிறந்த நடிகர். எப்படி சொல்கிறீங்க? இவ்வளோ நாள் ஏற்றுக்கல, இப்போ திடீர்னு ஏற்றுக்கிறீங்களே? ஞாபகம் வந்துச்சு, சொன்னையா, இதென்னையா வம்பா இருக்கு, எதையாவது ஒன்று சொன்னால் அதுக்கு காரண காரியம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேட்போம்ல சார் காரணம். அன்னைக்கு சொல்லி இல்லைங்க, நான் சொல்றது வந்து அந்த நடிகர்னு சொல்றது எதுக்காக சொல்றேன்னா, சில பேர் சிலது இப்போ சிவாஜி கணேசன் வீரபாண்டி கட்ட மூமெண்ட்டில் வரும்போது அப்படி வந்து வரி கிஸ்தி அப்படின்னு வந்து அப்படி இந்த தோலை ஒரு குலுக்கி நடந்து வருவார். ஆமாம், பார்த்தோன்னே என்ன சொல்றீங்க? என்ன நடையா? நடைன்னா பாருங்க, என்ன வசனம் வந்து வசனம் பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த தோனி, அந்த உடல் அசைவு, அது பாராட்டுறீங்களா இல்லையா? அந்த மாதிரி உதயநிதி அவர்கள் மேடையில் என்ன கெத்தா அப்படி கை அப்படி நீட்டினாருன்னு ஒரு பாராட்டக்கூடாதா? என்னை உதயநிதி ரசிகர்களில் ஒருவராக நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நீங்கள் திரைகள் நடித்து அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஓகே, தரையில் உண்மையாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை நடிப்புனா எப்படி சார்? நாங்கள் எங்கே போனாலும் அதுதானே.
நாங்கள் திரையில் மட்டும்தான் நடிக்கணும்னு யார் சொன்னோம் உங்களுக்கு? நாங்கள் வந்து அங்கே நடிகர்களாக இருந்து அரசியல்வாதிகளாக வந்தவர்கள் நடிப்பு தொழிலை விட்டுவிட வேண்டும், அந்த வாசனையை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லக்கூடாது, நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவர்கள் பிறப்பிலேயே அந்த நடிப்பு ரத்தம் ஓடுகிறது. அப்படி பாருங்க, அப்படி நின்று அப்படி அது சொன்னார் பாருங்க. அவர் சொல்லும்போது அப்படியே சத்திய வாக்கு பிரமாணம் மாதிரி இருந்துச்சு. போதைப் பொருளுக்கு எதிராக நாம் எல்லாம் செயல்படுவோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்படியே எனக்கு வந்து அப்படியே வந்து மனசுக்குள்ள ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்னு மகாத்மா காந்தியே வந்து ராட்டையில் நூல் நூக்குற மாதிரி ஒரு மனசில் வந்து ஒரு பிம்பம் வந்துச்சு எனக்கு. அப்படி அது ஒரு நல்ல நடிகர் அவர். அதுதான் நம்ம சொல்ல வரோம். நடிகர் உதயநிதி, துணை முதல்வர் உதயநிதி நல்ல நடிகர். அவ்வளோதான். சார், அடுத்ததாக மேட்டூர்லேருந்து மலைச்சாமி கேட்கிறார், அன்புமணி தலைமையிலான பாமக மாநாடு வெற்றி, ஐயா ராமதாஸின் தோல்விதானே? அப்படியும் சொல்லலாம். கஷ்டப்பட்டு ராமதாஸ் ஐயாவை ஏற்றி விட்டு இந்த வம்பெல்லாம் வரவழைச்ச திமுகவுக்கு பெரிய தோல்வின்னு கூட சொல்லலாம். ராமதாஸ் ஐயாவை திமுக ஏற்றி விட்டதா? இல்லையா பின்ன? அப்பன் மகன் இருவருக்கும் நடையிலான சண்டையில எங்க சண்டையா? அது ரெண்டும் வந்து அவங்க வந்து இப்படி வந்து ஊரே சிரிக்கிற அளவுக்கு சண்டை போடுறது தப்பு. அவர்களுக்கு தான் தனக்குத்தானே மேல்மரத்தில் உட்கார்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுகிறார்கள் அப்பனும் மகனுமாக சேர்ந்து. அவர்களுடைய பேஸ் வந்து அந்த வன்னியர்கள் வாக்கு. அந்த வன்னியர்கள் வாக்கையே வந்து இப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவில் பிரிக்கிறதுனாலையோ இல்லை இவங்க ரெண்டு பேருமே வேண்டான்னு வேற எங்கேயாவது அவங்க மாறி போகிறதுனாலையோ, அதான் சொல்கிறேன், மேல் மரத்தில் உட்காந்து அடிமரத்தை வெட்டின கதை தான் ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் யார் பண்ணுறது ரைட்டுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அன்புமணி வந்து பொதுக்குழுவை கூட்டி அவர் தான் அடுத்த வருஷம் வரைக்கும் தலைவராக இருப்பார், இந்த திலகபாமா இருப்பாங்க, அவர் வடிவேல் ராவணா பொதுச் செயலாளர்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. இவர் வந்து மகளிர் மாநாடு ஒன்று தனியாக ஒன்று நடத்தி அது வெற்றின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ யார் உண்மையிலேயே வெற்றி பெற்றாங்க அப்படின்னு இது அவங்கவுங்க சொல்லிக்கிறது தான். நீங்க சொல்றது என்ன? திமுக? நான் என்ன சொல்றது, திமுகவின் தோல்வின்னு சொல்றது. ஏன்னா எதை வச்சு சொல்றேன்னா, அன்புமணி ராமதாஸ் இதில் யார் பக்கம் நியாயம், எதனால் அநியாயம்? இது வந்து சொத்து விஷயத்தினால, ஏதாவது கொள்கை விஷயத்தினால வந்ததா? ஒரு கொத்தவரங்காயும் இல்லை. இப்போ அன்புமணிக்கு ராமதாஸுக்கும் கொள்கை விஷயத்தில் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் நான் சொல்றதை கேட்கல, அவர் வந்து எட்டி வச்சாரு, இவர் பாட்டில் எடுத்து அடித்தார். இது சிறுபிள்ளைத்தனமான விஷயங்கள் தான். என்னை ஒட்டு கேட்டார், ராமதாஸ் சொல்கிறாரு. அன்புமணி வந்து அவர் ஃபிலிம் காமிக்கிறதுக்கு வந்து நடுவில் ஒரு சேர் ஒன்று காலியாக விட்டுட்டு, ஐயா ராமதாஸ் அவர்கள் நிறுவனருக்காக இந்த சேர் வரமாட்டாருன்னு தெரியும், அவர் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாராம். சரி, ரெண்டு பேரும் மாறி மாறி நீங்கள் ஏதோ நான் உதயநிதி அவர்களை வந்து சிறந்த நடிகர்னு சொன்னதுக்கு வந்து நீங்கள் ஏன்னு காரணம்லாம் கேட்டீங்க. இவங்க நடிப்பு தொழிலுக்கே போகாத இவங்க நடிக்கிறத விடவா ராமதாஸ் அவர்களும் சரி அன்புமணி அவர்களும் சரி, இதில் யார் வெற்றி பெற்றார்கள்? இது வெற்றியா தோல்வியானா ஏற்றி விட்டது யார்? ராமதாஸை வந்து அன்புமணிக்கு எதிராக. இதில் யார் தவறு சரி நம்ம போல, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை. பையனே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாரு, கட்சி சொத்து எல்லாத்தையும் அவரே வச்சுக்கிட்டாரு. தன்னுடைய பெண்களுக்கு பெண் வாரிசுகளுக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு அவருக்கு வருத்தம் இருக்கிறதா பொதுவான தகவல்கள் உள்ளன. இருக்கலாம், வேறு ஏதாவது காரணங்கள், குடும்ப காரணங்கள் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். சரி, ரைட்டு. யார் ஏற்றி விட்டாங்க? எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜி.கே. மணி, அருள்னு 2 எம்எல்ஏ இவங்க பக்கம் இருக்காங்க, பாக்கி 3 எம்எல்ஏ அந்த பக்கம் இருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே வெளிவந்த விஷயங்கள் தான். இந்த ஜி.கே. மணி யார்? ஜி.கே. மணி பையன் தமிழ்குமரன் வந்து உதயநிதி அவர்களுடைய நண்பர், லைக்காவில் சிஓவாக இருந்தது. இதெல்லாம் ஏற்கனவே பேசின விஷயங்கள், தெரிந்த விஷயங்கள். அப்போ திமுக தான் பின்னால், ராமதாஸுக்கு பின்னால் இருக்குது அப்படின்னு பரவலான செய்தி உண்டு. அப்போது அன்புமணி வந்து தலைவராக தொடர்கிறார் இதில் பாமகவில், பாட்டாளி மக்கள் கட்சியிலான்னா, ராமதாஸ் வந்து அது கூட வந்து என்ன சொன்னார், இது வந்து கடவுள் தான் இனிமேல் காப்பாற்றணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு தத்துவார்த்த ரீதியாக ஏதோ பதில் சொன்னார். இதை பற்றி கேட்ட போதுமான யாருக்கு தோல்வி என்றால், இதை பிரிக்கணும்னு நினச்ச திமுகவுக்கு தோல்வியாக இருக்கலாம். இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் பார்க்கணுன்னா, சரி, தேர்தல் அரசியலில் யாருக்கு வந்து பலம் கூட இருக்கக்கூடும்? மேலே இருப்பவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்களுக்கு தான் இருக்கும். மேலே தமிழ்நாட்டுக்கு மேலே நிமிர்ந்து வடக்க நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா மேலே இருப்பவர்கள்
யாரை ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வந்து எல்லா வளங்களும் கிட்டும், சகலமும் கிட்டும். ஆமாம், எல்லா பழமும் கிட்டும், மாம்பழம் உட்பட. ஆமாம். ஓகே சார். சேலத்திலிருந்து ஈஸ்வரன் கேட்கிறார், அரைகுறை ஆடை அணியாததால் டெல்லி ஓட்டலில் ஒரு பெண்ணை அனுமதிக்க மறுத்து விட்டார்களாமே. ஆமாம், அந்த ஹோட்டலில் வந்து ஜோடியாக வந்தால் கூட இந்த அரைகுறை ஆடையாக இருந்தால் தான் அவங்க ஓடுவாங்க. பாருங்கள், கிழிஞ்சிருக்கணாங்க. எவ்வளோ நம்ம சமுதாயம் முன்னேறி இருக்கு பாருங்கள் நம்ம நாட்டில். அதாவது ஒரு பொண்ணு வந்து புருஷனா இல்லை வந்து தெரியல, ஃப்ரெண்டு, நண்பர், ஏதோ ஆண் நண்பராக இருக்கலாம். வரும்போது அந்த பொண்ணு வந்து பண்ண தப்பு என்னென்னா, முழுதாக உடலை மறைக்கிற மாதிரி சுடிதார் போட்டுட்டு வந்துருச்சான். இந்த மாதிரி அகௌரவமாக கண்ணியம் இல்லாமலாம் வரக்கூடாது. இப்படி போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் அரைகுறையாக போட்டுட்டு மட்டும்தான் உள்ளே விடுவோன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இது எங்கள் டெல்லியில் ஏதோ பிதாம்புரான்னு ஏதோ ஒரு அங்கே ஒரு அந்த இடத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடந்ததுன்னு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. இது டெல்லியில் வந்து பாருங்கள். ஆனால் எனக்கு என்ன அதில் ஒரு விஷயம், அதாவது இது வந்து இந்த தலைமுறையின் வந்து என்ன சொல்கிறது, நாகரீகம் என்ற பெயரில் உள்ள கோளாறு அப்படிங்கிறது ஒரு தனி விஷயம், அது பொதுவாக சொல்கிறோம். ஆனால் வந்து நல்ல வேலை டெல்லியில் வந்து முழுசா உடை போட்டுக்கிட்டு வந்தால் தான் உள்ளே விடுவேன், இல்லைன்னா விடமாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டான். அப்போ பாக்கி வந்து அரைகுறை உடையாக இருக்கிறவங்கலாம் வந்து உள்ளுக்குள்ளே அதாவது அனுமதி கொடுக்குறாங்க. தமிழ்நாடாக இருந்தால் என்ன இருக்கும், தம்பிகள் கையில் சிக்கி இருப்பார்கள். சரிங்க, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. எல்லாருக்கும் ஆளுக்கு 45 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பேகு கிடச்சிருக்கும். ஆமாம், இந்த சுடிதார் போட்ட பெண்மணிக்கு அவங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டை பார்த்து அவர்கள் டெல்லிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திருந்த வேண்டும். தமிழ்நாட்டில் அப்படி அரைகுறை ஆடையுடன் வந்து ஒரு பார்ட்டிக்கு போனால், தம்பிகள் நடத்தும் பார்ட்டிக்கு போனால், லூயிஸ் வேட்டனில் ஒரு 45 லட்சம் ரூபா பை வந்து இலவசமாக கிடைக்கும். இன்னும் வேறு என்னென்னலாம் கிடைக்கும்னு தெரியல. நமக்கு தெரிஞ்சது ஹேண்ட்பேக் மட்டும்தான். அது வந்து அவருக்கு கிடைக்கும். அதை புரிந்து கொண்டு அவர் வந்து அந்த கண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி எதிர்பார்க்கிற கண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி டெல்லியில் அந்த பெண் வந்து செல்லாமல் முழுதாக உடலை மறைக்கிற மாதிரி சுடிதார் போட்டு போனது வந்து குற்றமே. அநேகமாக தமிழ்நாடாக இருந்தால் அந்த மாதிரி வந்த அந்த பெண் மீது வந்து அநேகமாக சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுத்திருப்பார். இந்த மாதிரிலாம் வந்து தமிழர்களின் கண்ணியத்துக்கு எதிராக வந்தேன்னு சொல்லி. நமக்கு இங்கே வந்து 40 நடிகையை கூப்பிட்டு 45 லட்சம் ரூபாய்க்கு ஆளுக்கு பேகு கொடுக்கணும், போனால் வரணும். இதுதானே தமிழர்களின் பெருமை. இன்னைக்கு தமிழ்நாட்டின் பெருமை என்று நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? சும்மா அந்த பிரதமர் மோடி அங்கேருந்து வந்து டெல்லியிலேருந்து வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இதெல்லாம் தமிழர்களின் பெருமைன்னு புரியாத ஆளாக இருக்கார் அவர். அவங்கெல்லாம் பற்றி யாருங்க தெரியுங்க? இவங்களுக்கு யாருக்கு வந்து அவரை பற்றி கவலைப்பட்டாங்க? 45 லட்சம் ரூபாய்க்கு பேகு, அது கண்ணியமா? ராஜேந்திர சோழர்களின் வாரிசுகள் நாங்கள். என்னப்பா இது? இப்படித்தான் இந்த டெல்லிக்காரங்களுக்கு ஒன்றுமே புரியாதுங்க. தமிழர்களுக்கு இருக்கிற அந்த தன்மானம், அந்த கௌரவம், கண்ணியம் வந்து மற்றவர்களுக்கு வரவே வராது. சார், அடுத்ததாக டி நகர்லேருந்து கார்மேகம் கேட்கிறார், சென்னையில் பார்க்கிங் செய்ய ஏற்பாடே செய்யாமல் நோ பார்க்கிங்கை மீறி நிறுத்தியதால் 3000 ரூபாய் அபராதம் கட்டினேன். இது எப்படி நியாயம்? அரசுக்கு எந்த பொறுப்புமே இல்லையா? நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காரு. நோ பார்க்கிங்னு போட்டிருந்தா அந்த இடத்துல நிறுத்தினா அபராதம் தான் வசூல் பண்ணுவாங்க. அதை போய் ஆனால் அவர் கேட்கறதுல உள்ள நியாயம் வந்து என்ன கேட்குறாருன்னா, அப்போ பார்க்கிங்க்குன்னு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு நீ நோ பார்க்கிங்கில் அபராதம் வசூல் பண்ணால் அதில் லாஜிக் இருக்குது. அவர் கேட்க நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் அவருடைய கேள்வி. ஏன்னா நோ பார்க்கிங்கில் நிறுத்திட்டு அபராதம் போட்டானேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்லை நீங்கள் தான் என்ன பண்ண முடியும்? போட்ட மாற்றிக்கிட்டு என்ன போயிட்டு வாதாட முடியும்? ஆமாம், நம்ம அது இல்லை. பட் நம்ம சொல்கிறது வந்து அவருடைய கேள்வியுடைய இதை பார்த்தா அவர் கேள்வி கேட்குற அந்த லாஜிக் கரெக்ட் சார். அவர் கேட்குற லாஜிக் வாங்கலாம்ல. நீங்கள் பார்க்கிங்க்குன்னு ஒரு இடம் ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டு அதில் மீறி நோ பார்க்கிங்கில் போகிறவனுக்கு நீங்கள் அபராதம் செலுத்து. நாங்கள் அப்படி தாங்க, ஹெல்மெட்டு போடலன்னா 1000 ரூபா, நோ பார்க்கிங்கில் நிறுத்தினா 3000 ரூபா, இன்சூரன்ஸ் இல்லாமல் வந்தால் 1000 ரூபா, ட்ரங்க் அண்ட் டிரைவிங்னா 10,000 ரூபா, நோ என்ட்ரியில் வந்தால் 5000 ரூபா, செல்ஃபோனில் பேசிக்கிட்டு போனீங்கன்னா 2000 ரூபா, இந்த மாசு சான்றிதழ் அது இல்லைன்னா 1000 ரூபாய், 1500 ரூபாயா, 3 பேர் ஒரே வண்டியில் உட்காந்து இந்த ஸ்கூட்டரில் பைக்கில் போனால் 2000 ரூபா. இப்படி வந்து இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லா விதமான வரிகள்,
அவர்களுக்கு கட்டுப்பாடுகள், ம் ஒழுக்க கட்டுப்பாடுகள் இதெல்லாம் உண்டு. சிக்னல் வேலை பார்க்காம 10 நாளாக இருக்கும். யாருக்கு அபராதம் போட முடியும்? யார் பொறுப்பு? சாலையில் குண்டும் குழியுமாக மேடும் பள்ளவுமாக சாலைகள் எம்எல்ஏக்கு அபராதமா? இல்லை வேறு மாநகராட்சி நிர்வாகி கவுன்சிலர் யாருக்காவது? நடைபாதையில் ஆக்கிரமிப்பு கோர்ட்டில் வந்து 6 மாதத்துக்கு ஒருத்தர் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களும் இதை நடைபாதை ஆக்கிரமிப்பு எடுங்கள்னு 2 நாள் எடுப்பான், 3 நாள் மறுபடியும் அங்கேயே வந்து உட்காந்துருவான். ஏன்னா போலீஸ்காரன் காசை வாங்கிட்டு அங்கே இல்லை மாநகராட்சியில் காசை வாங்கிட்டு உட்காருவான். தெருவிளக்கு எரியல, அதனால் வந்து பல குற்றங்கள் இருந்தாலே குற்றங்கள் அதிகமாகுது. தெருவிளக்கு இல்லை இருட்டு அப்படின்னா இன்னும் மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சரியாக மூடப்படாத பெரிய எங்கள் இந்த டைடல் பார்க்கு, அப்புறம் அம்பத்தூர்லாம் பெரிய பெரிய பள்ளம், காரே உள்ளே போய் விடுற அளவுக்கு பள்ளம். அப்புறம் தெருவில் திடீர்னு வந்து மனிதர்கள் நடமாட்டத்தை விட திடீர்னு எதிர்பாராமல் மாடு வரும், தெருநாய்கள் வரும், விலங்குகள் மற்ற விலங்குகள் வரும். எங்கே ஒரு ஊரில் வந்து கரடி கடிச்சிருச்சின்னு சொல்லி 5-6 பேர் ஆஸ்பத்திரியில், தமிழ்நாட்டில் தான். ஏன் கரடிலாம் ஏன் வந்து கிராமத்துக்குள்ளே வருதுன்னா, அவன் காட்டுக்குள்ளே போய் நீங்கள் ரிசார்ட்டு கட்டினா கரடி யானையெல்லாம் சிங்கமெல்லாம் கிராமத்துக்குள்ளே தான் வரும். அதே மாதிரி குடிநீர் கழிவு நீர் வந்து கலப்பு எங்கள் ஏரியாலேயே அப்படி தான் இருக்குது ரொம்ப நாளாக. இதுக்கெல்லாம் வந்து யாருக்காவது அபராதம் உண்டா? இல்லை. யாருக்காவது வந்து ஏதாவது வந்து தண்டனைகள் உண்டா? நோவே, ஒன்றுமே கிடையாது. இவர்கள் என்ன இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, இவ்வளோ தானே. ஆனால் நமக்கு மட்டும் ஃபைன். வெல்கம் டு தமிழ்நாடு, வெல்கம் டு இந்தியா, குறிப்பாக பர்டிகுலர்லி தமிழ்நாடு. ஆமாம், ஏன்னா நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். ஐயா நீ நோ பார்க்கிங் வந்து 3000 ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தீர்வு வேணும்னா வண்டியை வித்துட்டு நடந்து போங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் சார். அடுத்ததாக பாளையங்கோட்டையிலிருந்து சர்க்குண பாண்டியன் கேட்கிறார். திருப்பூர் தேர்தல் பிரச்சாரத்தில் கனிமொழி முன்னிலையில் கிறிஸ்தவ சபை கலந்துரையாடலில் அண்ணா, கருணாநிதி, பெரியார் ஆகிய 3 பேரின் ஆவி ஸ்டாலின் மீது இறங்கியதால் அவர் இவ்வளவு வேகமாக இயங்குகிறார் என்று பாதிரியார் பேசியிருக்கிறாரே, இது பகுத்தறிவில் வருமா? காஞ்சனா படத்தில் வர மாதிரி 1 இல்லை 2 இல்லை 3 ஆவி இறங்கியிருக்காமே. இல்லை இல்லை, அது வந்து இந்த சர்ச்சில் போய் கலந்துரையாடல்களெல்லாம் வழக்கமாக அந்த பக்கம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பக்கம்லாம் வந்து சர்ச்சுகளுக்கு வந்து அந்த கொஞ்சம் அரசியல் இது உண்டு, ஆதிக்கம் உண்டு. அந்த சர்ச்சில் வந்து வழிபடுற அந்த உறுப்பினராக இருப்பாங்க. நம்ம இந்து கோயில் மாதிரி கிடையாது. இப்போ நம்ம இன்றைக்கி பழனிக்கு போவோம், நாளைக்கு வடபழனிக்கு போவோம், ஒரு நாளைக்கு திருச்செந்தூர் போவோம், ஒரு நாளைக்கு திருவண்ணாமலைக்கு போவோம், மாறி மாறி போவோம். நம்ம வந்து இந்த கோயிலுக்கு அட்டாச்சு அப்படின்னு அப்படியே கிடையாது. யார் வேணாலும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். கிறிஸ்தவர்கள் வந்து என்னென்னா, ஒரு ஆளை வந்து பற்றி விசாரிக்கணும்னா அவர் எந்த சர்ச்சுன்னு கேட்டால் அந்த சர்ச்சில் போய் கேட்டால் அவங்க கரெக்டாக வச்சுருப்பாங்க. அவங்க இல்லாமல் யாராவது புதுசாக ஒருத்தர் வழிபடுறதுக்காக சர்ச்சுக்குள்ளே வந்தாருன்னா யார் என்னன்னு கேட்டு விசாரித்து அப்புறம் தான் அனுமதி கொடுப்பாங்க. இதை தவறு என்று சொல்வதிலேயே அவர்களுடைய ஒரு என்ன சொல்கிறது பழக்க வழக்கங்கள். அந்த வகையில் வந்து இந்த சர்ச்சுகளுக்கு வந்து அங்கே வந்து ஆளுமைகள் அதிகம். அந்த ஃபாதர் வந்து ஓட்டு போடுங்க, இந்த மோகன்லால் சாரஸ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் திடீர்னு வந்து கோயில்கள் எல்லாம் சாத்தான்கள் அப்படின்லாம் சொல்லுவார். இந்து கடவுள்கள்லாம் சாத்தான்கள். அவர் சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். அவர் யாருக்கு ஓட்டு போட சொல்லணும், அவர் திடீர்னு திமுக சப்போர்ட்டும்பார், திடீர்னு ஒரு நாளைக்கு வேறு மாதிரி பேசுவார். உதாரணமாக சொல்கிறேன். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஜார்ஜ் பொன்னையான்னு ஒருத்தர் நாங்கள் போட்ட பிச்சை தான் சொல்லி பேசினார், மற்றவங்களை பற்றி பேசுவோம். இப்படி இதனால் வந்து இந்த சர்ச்சுகளோடு வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை நம்பி தான் திமுக இருக்கிறது, அவர்களை அதை பெரிதாக மதிக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி பேசும்போது தான் அவர் சொல்லியிருக்காரு, பெரியார், அண்ணா, கருணாநிதி 3 பேரோட ஆவியும் ஸ்டாலின் உடம்புல இறங்கியிருக்கான். அதனால தான் எவ்வளவு வேகமாக செயல்படுறாராம். எவ்வளவு வேகமாக செயல்படுறாரு, அவர் என்ன வேகத்தை கண்டுபிடிச்சாரு? வேகமாக செயல்படுறாரு, விவேகமாக செயல்படுறாரா தெரியல. அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு அந்த பாதிரியாரை தான் நம்ம கேட்க முடியும். வேகம்னு சொன்னால் அப்படின்னா விவேகம் இல்லாமல் செயல்படுறாருன்னு அப்படி ஏதாவது அர்த்தம் அப்படிலாம் நம்ம எடுத்துக்கூடாது. அவர் சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம குறுக்கா வந்து நம்ம யோசனை பண்ணி நம்ம வந்து வேகம்னு சொன்னால் விவேகம் இல்லைன்னு சொல்கிறாரா அப்படின்லாம் நம்ம குறுக்கேள்வி கேட்கக்கூடாது. 3 பேரோட ஆவி தாங்குமா? பாவம், அவருக்கும் ஏதோ உடல்நலம் பாதிக்கப்பட்டு 70 வயது தாண்டியவர். 3 ஆவி சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்? ஒரு ஆவி சேர்ந்தாலே தாட்டு போட்டு குதிக்கிறாங்க சில பேர். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த அது வந்து எல்லா மதத்துலேயும் இருக்குது.
திடீர்னு நம்ம ஊரில் அம்மன் கோயில் வந்துச்சுன்னா தாதா அம்மனோ சாமியோ நாடு எல்லா மதத்துலேயும் இருக்கக்கூடாது. அது வந்து சில பேர் அது வந்து நடிப்புன்னு சொல்கிறவங்களும் அப்படியும் இருக்குது. சில பேர் அந்த உணர்ச்சி வசப்படும் பொழுது அது ஒரு வெளிப்பாடாகவும் அதை எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது மாதிரி வந்து 3 ஆவி வந்து இறங்கிடுச்சு அப்படிங்கிறாரு. நமக்கு என்னன்னால் இதுதான் பகுத்தறிவு. இதையே வந்து இந்து மதத்தில் சொன்னால் சனாதன ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு, மூட நம்பிக்கை. அதுவே கிறிஸ்துவர்கள் வந்து ஒரு ஆவி இல்லையா, 3 ஆவி, 1 by 1, 1 2 3 இன்னும் வரிசையாக வந்து ஆவி இறங்குது. சீனியாரிட்டி பிரகாரம் முதல்ல பெரியார் ஆவி இறங்குது, அதுக்கப்புறம் அண்ணாதுரை ஆவி இறங்குது, அதுக்கப்புறம் கருணாநிதி சீனியாரிட்டி பிரகாரம் வந்து இறங்குது. 3 ஆவி இறங்குனா அந்த ஆள் என்னதான் பண்ணுவார் சொல்லுங்க. அப்போ அது பகுத்தறிவு, அது மூட நம்பிக்கை இல்லை. அங்க சனாதனம் வரல, அங்க மனுநீதி வரல. மனுநீதி 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதினானே, அதெல்லாம் இன்னைக்கு எப்படியா வந்து வேலிடாக இருக்கும்? 2000 வருஷத்துக்கு எழுதின மனுநீதி எழுதி விட்டால் திருமாவளவன் பேசுவார், ஐயா வீரமணி பேசுவார். மனுநீதி 2000 வருஷத்துக்கு முன்னால் அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் எழுதினான். இன்னைக்கு சூழ்நிலை மாறி போச்சு, எல்லா விஷயங்களும் மாறி போச்சு. இப்போ கூட கொஞ்ச நேரம் முன்னால் என்னமோ கேட்டீங்க, சுடிதார் போட்டு வந்தால் உள்ளேயே விடமாட்டேன்றான்னு டெல்லியில். அரைக்குடைய ஆடை இருந்தால் தான் உள்ளே விடுறாங்க. அப்போது காலம் எப்படியோ மாறி போகுது. இது வந்து எங்கே போகுதுன்னே தெரியாத அளவுக்கு போகுது. இப்படி இருக்கும்போது நீங்கள் இவர்கள் தான் மூட நம்பிக்கையை ஒழிப்பவர்கள், இவர்கள் தான் பகுத்தறிவு பகலவன்கள். ஆனால் அந்த சமயத்தில் வந்து இவங்க இந்த ஆவி பற்றி 3 ஆவி பற்றி அந்த பாதிரியார் பேசினார் பாருங்க. அந்த சமயத்தில் அக்கா கனிமொழி அவர்களுடைய முகத்தை வந்து க்ளோஸ்அப்பில் எடுத்து ஜூமில் போட்டு அதை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கேன். தெரியல அந்த வீடியோ கிடைக்குமான்னு பார்ப்போம். அதெல்லாம் டெலீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது உடனே பண்ணியிருக்கேன். ஓகே சார். அடுத்ததாக திருவாரூர்லேருந்து நாகராஜன் கேட்கிறார், பணம் படைத்தவர்கள் அரசியலுக்கு வருவதில் தவறில்லை, ஏழையாக அரசியலுக்கு வந்து பணக்காரராகி மக்களை ஏழையாக்குவதே தவறு என்கிறாரே கமல். இது புரியுதுல்ல உங்களுக்கு நான் சொன்னது? இது ராமுவா ராபியா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். ராமுவா ராபியா? ராமுவா ராபியா. ராஜ்யசபாவுக்கு முன்னா, ராஜ்யசபாவுக்கு பின்னா. ராஜ்யசபாவுக்கு பின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, ஏழைகள் வந்து பணக்காரர்கள் அரசியலுக்கு வரலாமா? ஆமாம், பணக்காரர்களாக இருந்தால் அரசியலுக்கு வரலாம். ஏழையா இருந்து அரசியலுக்கு வந்து பணக்காரர் இருந்து தப்புன்றாரு. தப்புங்க. அப்படி அவர் பேசியிருந்தால் அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்? யாரை சொல்கிறாரு அவர்? யாரை சொல்லுவார்? காமராஜர் இருந்தார், ஏழையாக இருந்தார், ஏழையாவே வாழ்ந்தார், கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருந்தார். ஆமாம், சரியா? அண்ணாதுரை வந்தார். நம்ம எல்லா கட்சியிலையும் பொதுவாக பேசுவோம். சரி, நமக்கு எந்த கட்சி சார்பும் கிடையாது. நம்ம தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டை பற்றி மட்டும் தான் பேசுவோம். அப்புறம் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்தார். அவரும் கடைசியில் ஒன்றும் பெருசாக கோடியாக சேர்த்ததாலாம் தெரியல. சாதாரண ஏழையாக தான் வந்தார், ஏழையாகவே தான் இருந்தார். அவருடைய குடும்பம், அவருடைய வாரிசுகள்லாம் கூட, வாரிசுன்னா நேரடி வாரிசுகள், அவரை ஒட்டிய வாரிசுகள்லாம் கூட ஏழையாக தான் இருக்காங்க. அப்போ அவர் வந்து காமராஜரை சொல்லலை, அண்ணாவை சொல்லலை. அரசியலுக்கு வந்துன்னு சொன்னால் ஈவேராவை சொல்லியிருப்பார்னா, ஈவேராவை அரசியல்வாதி என்று சொல்வதா, சமூக சீர்திருத்தவாதி என்று சொல்வதா அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்குது. அரசியல்வாதின்னு சொல்லலாம், ஏன்னா நடுவில் காங்கிரஸ்லாம் இருந்தார், நீதி கட்சியிலலாம் இருந்தார். திராவிட கழகம்னு வரும்போது அது வந்து சமூக இயக்கமாக போயிடுச்சு. அரைகுறை அரசியல்வாதி அப்படி சொன்னால் அது தப்பாக போயிடும். அரைகுறை அரசியல்வாதின்னா அது வந்து அவரை நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரி வரும். அப்படி சொல்லக்கூடாது. நம்ம சொல்கிறது ஒரு கால் இங்கே, ஒரு கால் அங்கே, ஒரு கால் அரசியலில், ஒரு கால் சமூகத்தில் அப்படிங்கிற மாதிரி அரைகுறை இப்படியும் அப்படியுமா இருந்தார், இப்படியும் அப்படியுமா இருந்தாருன்னு சொல்லலாம். அவரை சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. வேற யாரை சொன்னார்? ஐயோ வந்துட்டீங்க, பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. திருவாரூர்லேருந்து டிக்கெட் எடுக்க கூட வசதி இல்லாமல் ஏழையாக இருந்த, ரயில் டிக்கெட் எடுக்க வசதி இல்லாமல் ஏழையாக இருந்து, இன்று வந்து ரயில் மட்டும் இல்லை, விமானம், அடுத்தது வந்து ராக்கெட்டே இப்போதான் வந்து போன தடவை என்னமோ கேட்டிங்க, ஏதோ அங்கே போய் இது வாங்கினாங்க அவங்க குடும்பத்தில், ஏதோ பிரிட்டனில் போய் ஏதோ ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஏதோ ஒரு இந்த IPL மாதிரி ஏதோ ஒரு அணியை வாங்கினாங்கன்னீங்க. அப்புறம்
குடும்பத்தில் மாப்பிள்ளை வந்து அவர் என்னன்னா ராக்கெட் விடுறேன்றாரு, வானம்ன்ற பேர் நான் தான் இந்தியாவின் எலான் மஸ்க்குங்கிறாரு வானம்னு. ஸோ அப்போது அவர் தான் சொல்கிறாரா ஏழையாக வந்து அரசியலுக்கு வந்து பணக்காரராகி இருப்பது தான் தப்பு அப்படிங்கிறாரா? அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அங்கே போய் ராஜ்யசபா சீட்டு கேட்க போகிறீங்கன்றது உங்களுக்கு தான் முன்னாலேயே தெரியும்ல. நீங்கள் கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் அந்த டார்ச்செல்லாம் அடித்து பார்த்தீங்க. நீங்கள் உடனே அதில் வேற நீங்கள் எங்கே பார்த்து அடிச்சிங்க? சூரியனை பார்த்து டார்ச் அடிச்சிங்க. ஒரு நமக்கு அரசியலுக்கு வரும்போது நமக்கு ஒரு சிறந்த நடிப்பு கலைஞர், உலகமே பாராட்டும் கலைஞர். பட் இந்த பொது அறிவு அரசியலில் வேண்டாமா? சூரியனை பார்த்து டார்ச் அடித்தா பேட்ரி போகாமல் என்ன செய்யும்? பேட்ரி போயிடுச்சு. இப்போ டார்ச்சையும் தூக்கி போட்டுட்டு இங்கே வந்துட்டீங்க. இப்போ வந்து எல்லாரும் பாருங்கள், இதையே வந்து மறுபடியும் ராஜ்யசபாவில் ஏதாவது இவர் பேசுகிறோன்னே இதை மறுபடியும் எடுத்து இவர் பேசுனதை எடுத்து போடுவாங்க. இவர் யாரை சொன்னார்? இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நம்ம அப்படி நினைக்கல, இவர் பொதுவாக சொல்லியிருப்பாரு, ஒரு சமுதாய கருத்தாக சொல்லணும்னு அவர் சொல்லியிருப்பாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த வலைதளத்தில் நிறைய விஷமிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? ஓ, இவர் கருணாநிதியை தான் சொல்லியிருக்காரு, அவர் தான் ஏழையாக வந்து அவருடைய குடும்பம் தான் இன்னைக்கு பல லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கு அப்படி நம்ம சொல்லலை. நம்ம சொல்ல மாட்டோமே, நம்ம தான் அப்படி நினைக்கலையே. சமூக இதில் வந்து வலைதளங்களில் இருக்கிறவங்க சில பேர் அப்படி கோத்து விட்டுடுவான். அப்படி கோத்து விடுறதுக்கு நீங்கள் தேவையில்லாத வேலை இது. ரெண்டாவது இவ்வளவும் பண்ணிட்டு அவங்களுடைய சின்னத்தில் தானே போய் அங்கே வந்து ராஜ்யசபாவில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. அது ஒரு தப்பு இல்லையா? உண்ட வீட்டுக்கு நாடகம் செய்யலாமா? கமல் அண்ணன் வந்து இப்படி செய்யக்கூடாது. அவர் இது ஒரு கால் முன்னால் பேசியிருந்தார்னா இப்போ வந்து நான் அப்படி பேசியது தவறு என்று ஒரு அறிக்கை விடணும். ஓகே சார். அடுத்ததாக குடவாசலிலிருந்து வெள்ளையன் கேட்கிறார், தமிழக அரசு நாட்டு நாய்களை விற்க போகிறதாமே? முடியல. அதாவது ஒரு அரசு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு சிலதெல்லாம் இருக்குது. நாட்டு நாய்கள்னால் நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு அந்த ராஜபாளையம், கோம்பை, சிப்பிப்பாறை, அதான் சிப்பிம்பாங்க, சிப்பிப்பாறை, இதெல்லாம் வந்து நாட்டு நாய்கள். இதெல்லாம் வந்து ஃபேமஸானது உலக அளவில் கூட, இல்லை இந்திய அளவில். வந்து எங்கள் வீட்டில் கூட ஒரு என் பையன் வந்து ராஜபாளையம் நாய் ஒன்று அங்கே போய் குட்டியாக எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நாள் வளர்த்துட்டு இருந்தார். அது அப்புறம் அதுக்கு வயதாகிவிட்டது. எதுக்காக சொல்கிறேன்னா, அது ஏங்க தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல, பகுதி நேர பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, பணி நிரந்தரம் இல்லை. ஆமாம். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவன் பென்ஷன் கேட்குறான், அவனுடைய பிஎஃப் பணம்லாம் திருடி அதெல்லாம் வந்து சாப்பிட்டாச்சு. அவனுடைய பிஎஃப் பணங்கிறது அவனோட சொத்து. அது பிஎஃப்க்கு போனால் தான் அவன் போய் லோன் வாங்கலாம், இல்லை விட்ரா பண்ணலாம். அது இப்படி அரசு ஊழியர்களுக்கு இந்த பிரச்சனை. இப்படி எல்லா பக்கமும் எல்லா சொத்தையும் நம்ம ஆட்டையை போட்டுட்டு கடைசியில் ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாய் வளர்க்கலையே அப்படின்னு ராஜ்யசபா இந்நாள் ராஜ்யசபா எம்பி அந்நாள் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இதில் பேசுவார் 16 வயது நிலைய படத்தில். கடைசியில் அதையும் வளர்க்க வந்துட்டாங்க, நாயும் வளர்க்க வந்துட்டாங்க, நாயும் விற்க வந்துட்டாங்க. எனக்கு என்ன கவலைன்னா, இவங்க வந்து விற்க வந்தாங்கன்னா டாஸ்மாகில் எப்படி அந்த பக்கம் கள்ள சாராயமோ, ஏங்க இது ராஜபாளையம், இது கோம்பை அப்படின்னு சொல்லி அதுலேயும் டூப்ளிகேட்டாக வந்து நாய்கள் வந்து விற்க ஆரம்பிச்சு, அது பிளாக் மார்க்கெட்டு. இப்போ நீங்கள் டாஸ்மாகில் ஒரு 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 பாட்டிலுக்கு இவ்வளவு, அதுக்கு மேலே 10 ரூபா, அது ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி நீங்கள் நாய் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி அங்கங்கே வந்து கடை திறந்து நாய் வளர்க்கும்போது அதில் 10 ரூபா வருமா, மேலே வருமா, என்ன வரும்னு தெரியாது. ரைட்டு. இதை தாண்டி இந்த நாயில் வந்து இங்கே ராஜபாளையம் குட்டியாக பார்க்கும்போது ராஜபாளையத்துக்கும் கோம்பைக்கும் சிப்பிப்பாறைக்கும் முக்கால்வாசி பேருக்கு வித்தியாசம் தெரியாது. கொஞ்சம் அந்த நாய் வளர்ப்பில் அதிகமான ஒரு பயிற்சி பெற்றவர்கள், அந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு ஓரளவுக்கு தெரியலாம், பொதுவாக தெரியாது. என்னத்தையாவது இப்போ தான் வந்து தெருநாயெல்லாம் பிடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ இது ரெண்டையும் இணைச்சி பார்க்கும்போது தான் எனக்கு டவுட் வருது. தமிழ்நாட்டிலையும் நாங்களும் வந்து தெருநாயெல்லாம் பிடிச்சி நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து கூட்டுக்குள்ளே டெல்லியில் சொல்லியிருக்கா மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ண போகிறோன்னு அரசு சொல்லுது. இப்போ அடுத்தது வேற ஒரு செய்தி, நாட்டு நாயெல்லாம் விற்க போகிறாங்கன்னு.
நீங்க தெருவில் பிடிச்ச நாயை இவங்க விற்று காசு பண்ணுறதுக்கு புதுசாக யாரோ ஐடியா போட்டு திட்டம் பண்ணிட்டாங்க. சர்க்காரியா மீண்டும் எழுந்து மேலிருந்து பார்த்து நம்மை பார்த்து தமிழ்நாட்டு மக்களை பார்த்து சிரிக்கிறார். அன்றைக்கே சொன்னேன் கேட்டியா அப்படின்னு. நாட்டு நாய் வளர்க்குறாங்க. அதனால் நீங்கள் தெருநாய் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம தெருவில் பிடிச்சிட்டு போனால் நாலாவது தெருவில் அது விற்றுட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஓகே சார். பிறகு மன்னார்குடியிலிருந்து ஸ்ரீதரன் கேட்கிறார், கிரகணத்தின் போது சாப்பிடுவதால் எதுவும் ஆகாது, அதை உறுதிப்படுத்த சாப்பிட்டு காட்டுவோம் என்கிறாரே திக தலைவர் வீரமணி. யாரும் தெரியுதுல்ல சார்? வீரமணி யாரும் தெரியுதா? ஐயா ஆசிரியர். அதான் மற்றவங்களுக்குலாம் தாலியாக இருக்கணும்னு மற்றவங்க வீட்டில் சொல்லிட்டு இவங்க வீட்டில் அவங்க வீட்டில் தொங்க தாலி கட்டி இப்போ கூட ஒரு மாதம் முன்னால் கூட அவங்க பேட்டிக்கு கல்யாணம் சிறப்பாக எத்தனையோ ஐயர்களை வைத்து தாலி கட்டி கல்யாணம் பண்ணார். ஐயர்களும் சிறந்த ஐயராக்கும். ஆமாம், அதெல்லாம் வச்சு பண்ணார். ரைட்டு. அவர் அந்த மூட நம்பிக்கையை உடைக்கணும்னு அவருக்கு இருக்கிற ஆர்வம் 90 வயசில் அவருக்கு அந்த ஆர்வம் இருக்குது பாருங்க. அதுதான் நம்மளை வியக்க வைக்கிறது. கொஞ்சம் ஜாஸ்தியாக போனால் வியர்க்க வைக்கிறது. வியக்க மட்டும் இல்லை, வியர்க்க வைக்கிறது. பாருங்க, தொடச்சு பாருங்க, அவ்வளோ வேர்வை ஈரமாக இருக்கு. அவ்வளோ வியர்க்க வைக்கிறது. என்னன்னால் கிரகணத்தும் போது சாப்பிட்டு காமிக்கிறேன்னு அவருக்கு இன்னொரு 1-2 நம்ம சொல்லலாம். யாரோ சொன்னாங்க, தீ மிதித்தால் ஒன்றும் அதனால் ஒன்றும் தீமை உண்டாகாது, அதனால் நன்மை. அதாவது தீ மிதித்தா இப்போ நிறைய பேர் அம்மன் கோயில், அதுவும் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய தீ மிதிக்கிறது. தீ மிதிச்சா அது ஏதோ ஒரு கடவுளுக்கு நன்மை. அன்றைக்கி டி நகரில் எங்கேயோ வரும்போது பார்த்தேன், ஒரு பெரிய கிரேன்லேருந்து ஒரு தம்பியை பக்தர் அவர் உடம்புல அங்கங்கே கொக்கி மாட்டி தொங்கிக்கிட்டு இருக்கார் கிரேனில். அது சில பேருக்கு இந்த அழகு குத்திக்கிறதுன்னு அந்த ஒரு பழக்கம். இதெல்லாம் நீங்கள் மூட நம்பிக்கைன்னு திராவிட கழகம் அப்படி தானே சொல்லும். திராவிட சிந்தனைகளில் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு, அது நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தீ மிதித்தால் அவன் என்ன நம்பிக்கிறான்? இல்லை இந்த அழகு குத்தி அந்த முதுகில் ஒரு கிட்டத்தட்ட 10 இடத்துலங்க. எனக்கு அது பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது உண்மையிலேயே. அவ்வளோ இடத்த அழகு குத்தி மேலேருந்து தொங்குறாரு. ஐயோ, அந்த அழகு கீச்சிருமா அப்படின்னு. ஆனால் அவருக்கு எந்த அளவுக்கு அந்த பக்தியும் மன உறுதியும் இருந்தால் அதை அவரால் செய்ய முடியும். சாதாரண மனிதரால் சாதாரண சமயங்களில் செய்ய முடியாது. அதற்கு அந்த பக்தி, கடவுள் மீது நம்பிக்கை, அது ஒரு தனி உணர்வு. அந்த உணர்வு சொன்னால் புரியாது. அவங்களுக்கு இருக்குது. நம்ம அது அதை பார்த்து பாராட்டுறோம். அது சரியா தவறா என்பதை விட அவருடைய நம்பிக்கை. அவர் யாரும் கட்டாயப்படுத்தலை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இதே மாதிரி கிரகணத்தில் சாப்பிட்டு காமிச்சு எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்கிறார்ல. தீமிதித்து போனால், அந்த தீமிதி செய்தால் நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், கடவுள் அருள் கிடைக்கும். நீ நடந்து காமி ஐயா, நீங்கள் முயற்சி காமிங்க. நல்லது நடக்காதுன்னு, நல்லது நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி காமிங்க. அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு கிரேனில் கரெக்டு 90 வயது பாவம், இந்த வயசில் போய் அவரை போய் நம்ம தொங்க சொல்கிறது நியாயம் இல்லை. இளைஞராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சவால் விட்டு பார்க்கலாம். சுபவிகிட்ட சொல்லலாம். சுபவி அவர் பல உறவுகளை கடந்தவர். அவர் இல்லை, நான் சொல்றது பல உறவுகளை கடந்து ஒரு பேராசிரியராக இருக்கிறார் என்று சொல்கிறேன். அதனால அவரை அப்படி கட்டி தொங்க விட்டு நீங்கள் அந்த மாதிரி முடியுமான்னு வேணால் சவால் விட்டு காமிக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க, காசியில் போய் செத்தா மோட்சம் வரும். நிறைய பேர் நம்பிக்கை உண்டு. கடைசி காலத்தில் போய் காசியில் போயிருப்பாங்க. அங்கே உயிர் போனால் மோட்சம் கிடைக்கும், சொர்க்கம், மோட்சம். அது இந்து மதத்தில் நம்பிக்கை உண்டு. இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவாரா ஐயா வீரமணி? இதை மட்டும் சொல்கிறாரு. கிரகணத்தும் போது சாப்பிட்றத மட்டும் சொல்கிறாரு. அந்த கிரேனில் தொங்குவாரா, தீ மிதிப்பாரா, காசியில் போய் இருப்பாரா? நம்ம இருக்கணும். காசியில் போய் 100 வயசு அவர் தாண்டட்டும். ஆனால் இது செய்வாரான்னு தெரியல. மூட நம்பிக்கை அப்படிங்க சொல்லி எதையோ ஒன்று மட்டும் சொல்கிறாரு. பாக்கி எல்லாமும் அவர் செய்தால் அவரை நாம் ஆசிரியர் அப்படிங்கிறதை தாண்டி ஆசானாகவே நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே சார். அடுத்ததாக வேலூர்லேருந்து ஜெயந்தி கனகவேல் கேட்குறாங்க,
ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த டேனியல் ஜாக்சன் என்ற 20 வயது இளைஞர் 125 ஏக்கர் பரப்பில் உள்ள வெர்டிஸ் என்ற நாட்டை உருவாக்கி அதன் அதிபராக ஆகியுள்ளாரே. இது என்ன சாதனை? இது என்னங்க சாதனை? ஏதோ ஒரு அது இந்த குரோஷியா செர்பியாவுக்கு நடுவில் ஒரு சின்ன தீவு மாதிரி ஒரு இடம். 125 ஏக்கர் 125 ஏக்கரு. ஒரு 20 வயசு பையன். இதுக்கு நான் ஒரு 400 பேர் தான் மொத்தமாக அங்கே இருக்காங்க போல இருக்கு ஜனத்தொகை. அதில் ரொம்ப ஆள் நடமாட்டம் அவ்வளவாக இல்லாத இடம். இது எந்த நாடும் இதை கிளைம் பண்ணல. எந்த நாட்டை சேர்ந்ததாகவும் இல்லை. இந்த நாடு குரோஷியா இந்த பக்கம், செர்பியா அந்த பக்கம், ரெண்டுமே தன்னுடையதாக இதுவரைக்கும் கிளைம் பண்ணல. இப்போ யாருமே கிளைம் பண்ணலன்னா அனாமதேயமாக இருக்குன்னா அது என்னது? நான் தான் இந்த நாட்டுடைய அதிபர், இது தனி நாடு. இது என்னங்க பெரிய விஷயம்? 2 விஷயம். முதல்ல தமிழ்நாடை இதெல்லாம் ஏதோ 20 வயது இளைஞர் குரோஷியா செர்பியா 125 ஏக்கர் பண்ணிட்டாரு போனார் வந்தாருன்னு. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் நித்யானந்தா ஒரு கைலாசான்னு ஒரு நாடு வச்சிருக்காரு. இப்போ இது குரோஷியா செர்பியாவுக்கு நடுவில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது. கைலாசா எங்கே இருக்குதுன்னு உலகத்தில் யாருக்காவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? முடியல. நிகழ்த்தி காட்டியவன் யார்? ஒரு தமிழன். அதான் தமிழனுடைய மாண்பை பற்றி பேசுகிறேன். அது மட்டும் இல்லை, ஐநாவை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிச்சு. ஐநா சபையில் கைலாசா நாட்டை சேர்ந்த ஒரு பெண் பிரதிநிதி இந்த ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துருந்தாங்க கூட்டத்தில். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல எங்கே இருக்குன்னு. பாருங்க, இந்தியாவில் தேடுறாங்க. ஏன்னா அவர் பேரில் நிறைய குற்ற வழக்குகள்லாம் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் உட்பட தமிழ்நாடு கர்நாடகத்துலலாம் ஏதோ சில சொத்து ஆக்கிரமிப்பு இந்த மாதிரி விஷயங்களில் ஏதோ சிலதெல்லாம் இருக்குது. அது கூட அவர் நேரில் ஆஜராகணும்னா அவருக்கு வக்கீல் வர்றாரு, ஆனால் அவர் வரமாட்டேங்கிறாரு. ஒரு கைலாசால இருக்காரு. அந்த கைலாசா எங்கே தான் இருக்குன்னு உயர்நீதிமன்றமும் கேட்டுடுச்சு. சொல்லிடுவோமா? சொல்ல வரைக்கும். சார் அப்போ பாருங்க, 2வது இவர் ஏதோ 400 பேர் மக்கள் தொகை வச்சுருந்து எங்கால் பாருங்க, யாரு தமிழ இருக்காரு, சுற்றி 400 குஜிலி வச்சிருக்காரு. குஜிலி சிஷ்யைகள். இவர் ஏதோ அங்கே உள்ள சாதாரண மக்கள் தொகையெல்லாம் வச்சுட்டு நான் அதிபருங்கிறாரு. இவர் அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டில் சும்மா உயரமாக என்னமோ தலைக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோவுக்கு இந்த சௌரியெல்லாம் முடிச்சு போட்டு ஏதோ ஒரு செட்டப்பாக உட்காந்துக்கிட்டு சுற்றி பார்த்தா குஜிலிகள். நான் சொல்ல குஜிலின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, சிஷ்யைகள், சீடர்கள், அதுவும் பெண் சீடர்கள். எங்கேயோ ஒரு நாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு சாம்ராஜ்யம் நடத்துகிறான் தமிழை. இவங்க தொல்லையே வேணான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில். இது இன்னொன்று இந்த நாடும் கேட்கல அந்த நாடும் கேட்கல, நடுவில் உள்ளதுனால இவர் எடுத்து அதிபர் ஆயிட்டார் அந்த இளைஞர். நாங்கள் வெள்ளக்காரங்காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த காலத்தில் ஹரிஜனங்கள்னு சொல்லப்பட்டவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த பஞ்சமி நிலத்தெல்லாம் நாங்கள் ஆட்டையை போட்டு நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் கட்டிட்டோம், பத்திரிகை ஆஃபீஸ் கட்டிட்டோம், கட்சி ஆஃபீஸ்லாம் கட்டிட்டோம், பங்களா கட்டிட்டோம், எல்லாம் கட்டிட்டோம். எங்கே? வெள்ளக்காரன் எழுதி கெஜெட்டில் போட்டு, அரசு கெஜெட்டில் இது இவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நம்ம பட்டியலினம்னு சொல்லப்படும் அந்த ஹரிஜனங்களுக்கு, அப்போ ஹரிஜனங்கள் சொன்னாங்க. அவங்களுதுன்னு சொன்னதையே நாங்கள் ஆட்டை போட்டு இன்னி வரைக்கும் அதில் நாங்கள் அதை அறிவிக்கே ஆலயமாக்கி அதை உட்கார்ந்து நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். ஒரு பைய கேட்க முடியல. இவன் என்னமா 125 ஏக்கரை வச்சுட்டு அதுக்கு எவ்வளோ பேர் மூலப்பத்திரம் கேட்டு மூலம் வந்தவன் நிறைய பேர். மூலப்பத்திரம் கேட்டு மூலம் மூலம்னா தெரியுமில்ல, மூல நோய். மூலப்பத்திரம் கேட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகி மூல நோய் வந்தது தான் மிச்சம். மூலப்பத்திரம் வந்துச்சா? வெளியில காமிச்சாங்களா? இதெல்லாம் ஒரு சாதனைன்னா ஏதோ யாருக்குமே கேட்காத ஒரு அனாமதேய நிலம். அந்த அனாமதேய நிலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் தான் அதிபர்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உட்காந்துட்டானா, தமிழனின் சாதனையை யாராலையும் உலகத்தில் அதுக்கு இணையாக செய்ய முடியாது என்று பெருமையுடன் சொல்லி முடிச்சிருவாங்க. ஓகே சார். அதாக காரைக்குடியிலிருந்து நாச்சியப்பன் கேட்கிறார், வடக்கர்களுக்கு தமிழகத்தில் ஓட்டுரிமை கூடாது என்றால் தமிழர்களுக்கு பிற மாநிலங்களில் ஓட்டுரிமை இருப்பது மட்டும் சரியா? கேள்வி லாஜிக்காக தான் கேட்குறாரு. இப்போ இங்கே ஒரு 6.5 லட்சம் பேருக்கு இங்கே ஓட்டு வந்துடும் வடக்கர்களுக்கு. அவன் இங்கே ஒரு 5 வருஷமாக இருக்கான்னா இங்கே தான் நான் ஓட்டு போட அவனுடைய முடிவு.
அவன் இல்லை நான் எங்கள் ஊருக்கு போய் ஓட்டு போகிறேன்னா அவன் இல்லை இங்கே வந்து நான் 5 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த ஒரு செக்யூரிட்டி, அதாவது அந்த வீட்டு காவலாளி ஒருவர் வந்து 20 வருஷமாக இருக்காராம் சென்னையில். விட்டா எனக்கு வந்து திருக்குறளுக்கெல்லாம் பொழிப்புரை சொல்லுவார் போல இருக்கு. தமிழ் அவ்வளோ நல்லா பேசுகிறாரு. 20 வருஷமாக இருக்காரு. இதை எதுக்காக சொல்லணும்னா, அந்த மாதிரி உள்ளவங்க எங்கே ஓட்டு போடுவாங்க? இங்கே தான் ஓட்டு போடுவாங்க. ஏங்க தாராவியில் வந்து 10 லட்சம் பேருக்கு மேலே வந்து பாம்பேயில் மும்பையில் வந்து தமிழர்கள் இருக்காங்க பெருமையாக சொல்கிறீங்களா? அவங்களாம் வந்து மும்பையில் வழியாக வந்து வம்சாவளியாக இருக்காங்களா? இல்லை இங்கேருந்து போய் வேலைக்கு போனவங்க தானே அவங்க அங்கெல்லாம் ஓட்டு போடுறாங்கல்ல. அங்கே கேப்டன் தமிழ்ச்செல்வன்கிறவர் 3 முறை வந்து தொடர்ந்து எம்எல்ஏ ஆனார்னு பெருமையாக ஒரு தமிழர் சொல்கிறோம்ல. வசந்தாதா பாட்டீல்னு ஒருத்தர் வந்து காங்கிரஸில் வந்து மகாராஷ்டிராவில் வந்து முதலமைச்சராக இருந்தார். நான் சொல்கிறது ரொம்ப வருஷம் முன்னால். அவருடைய மராட்டிய அமைச்சரவையில் விவி சுப்பிரமணியம்னு ஒரு தமிழர், இங்கிருந்து அங்கே போய் செட்டில் ஆன தமிழர். அந்த தமிழர் வந்து அமைச்சராக இருந்தார் அந்த மகாராஷ்டிரா மாநில அமைச்சரவையில். பெருமைப்படுறோம்ல. விகே பாண்டியன் ஒருத்தர் பிஜு பட்நாயக்கோடவே ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்து கிட்டத்தட்ட ஒரிசாவை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல், பிஜு பட்நாயக் சார்பில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தார். பிஜு பட்நாயக் ஒரே ஒரு தப்பு பண்ணார். அவர் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்றும் கேட்கல. எங்கள் ஒரிசாவில் நிர்வாகம் நல்லா இருக்குது, விகே பாண்டியன் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு தமிழருக்கு பெருமையாக இருந்தது. சும்மா இல்லாமல் பிஜு பட்நாயக் என்ன பண்ணார், அந்த ஆளை ரிசைன் பண்ண சொல்லி இவர் தான் என்னுடைய அரசியல் வாரிசுன்னாரு. அவருடைய பிஜு ஜனதாதள் போட்டுக்கிச்சு அடுத்த எலெக்ஷனில். ஏன்னா மக்கள் வந்து ஏங்க நம்ம ஊரில் வந்து ஒரு மேத்தாவையோ குப்தாவையோ கூப்பிட்டு நீங்கள் வந்து அடுத்தது வாரிசுன்னு சொல்லி யாராவது சொன்னால் ஏற்றுக்குப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நான் இதே மாதிரி வந்து வெளிநாட்டில் போய் எத்தனையோ பேர் வந்திருக்கேன். ஏங்க என்னையே எடுத்துங்க, இந்தோனேஷியா போய் அந்த நாட்டு அதிபருக்கு வந்து ஆலோசகராக இருந்திருக்கேன். தொழிலதிபராக இருந்தேன், ஆலோசகராக இருந்தேன். பெருமையாக இருக்குல்ல? நான் சொல்லிக்கிறேன்ல பெருமையா. தமிழ்நாட்டிலிருந்து போய் இந்தோனேஷிய மொழியை கற்றுக்கொண்டு அந்த நாட்டு அதிபருக்கு நான் ஆலோசகராக இருந்தேன் அப்படின்னு நானும் சொல்லிக்கிறேன், 4 பேரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் பெருமை. அவன் இங்கே வந்துட்டான்னா அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாதுன்னா, அப்போ நீங்கள் அங்கே போனால் ஓட்டுரிமை. இப்போ தாராவியில் இருக்கிற 10 லட்சம் 12 லட்சம் தமிழர்களும் மெட்ராஸுக்கு வந்து மதுரையில், கடலூரில், திருவண்ணாமலையில், கன்னியாகுமரியில் வந்து ஓட்டு போட்டு போகிறானா? அவனுக்கு எங்கே ஓட்டு இருக்கு? அங்கே தான் இருக்குது, மும்பையில். ஏன்னா அவன் ரொம்ப வருஷமாக அங்கே வந்து வேலை பார்க்குறான். அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அடிப்படையில் என்ன சொல்லணும், 5 வருடங்களுக்கு மேல் வந்து ஒரே இடத்தில் வேலை ஒரு செட்டில் ஆகிட்டானா? ஏன் ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார்னு தமிழ் சூப்பர் ஸ்டாரா கன்னட சூப்பர் ஸ்டாரா? அவர் சொல்லுங்கள். நீங்கள் கன்னடத்தில் அவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்களா? தமிழில் சூப்பர் ஸ்டார். ஆனால் அவர் அங்கேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனார், இங்கே தான் இருக்கார். அப்போ சொல்கிறாங்க அந்த மாதிரி அங்கேருந்து வந்தவனுக்கெல்லாம் இங்கே ஓட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னா, அப்போ உங்களுக்கு நீங்கள் மலேசியாவில் போய் கட்டுமான தொழிலில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் போய் தோட்ட தொழிலாளர்களாக போய் செட்டில் ஆனவங்க, இந்தோனேஷியாவில் போய் இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து அந்த நாட்டு பிரஜையாகவே ஆகிவிட்டார்களே. அது வேறு நாடுன்றதுனால குடிமகன்லாம் ஆகிட்டாங்க, ஓட்டு உரிமை வந்துருச்சு. மாநிலங்கள்னு வரும்போது ஒரே நாடு. வேறு நாட்டுக்கு போகும்போதே வந்து உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கிறது, ஓட்டு உரிமை கிடைக்கிறதுனா மாநிலங்கள் மாறுவதால் நான் வந்து எது தவறு எது சரின்னு நான் என்ன சொல்கிறேன், இங்கிருந்து நீங்கள் போய் அங்கே போய் ஓட்டு போடுறது சரி என்றால் அவர்கள் அங்கிருந்து இங்கே வந்து வேலை பார்க்கும்போது ஓட்டு போட்டால் என்ன தப்புன்னு கேட்குது, நியாயமானது. அது இல்லாமல் ஃபேக் ஓட்டாஸாக 2 இடத்துலையும் ஓட்டு போட்டோன்னு கட் பண்ணணும். இப்போ அதுதானே வந்து காங்கிரஸ் பண்ணுற, ராகுல் காந்தி அடிக்கிற கூத்து அதுதானே. பீகாரில் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் நீக்கிட்டீங்க 65 லட்சம் ஓட்டு அப்படின்னு சொல்லி அங்கே திட்டுறாரு. கர்நாடகாவில் வந்து நிறையா வந்து கள்ள ஓட்டெல்லாம் இருக்குது, ஒரே வாக்காளர் வந்து 2 இடத்துல 3 இடத்துல வந்து வாக்களிக்கிறான். ஏன் இதைத்தானே அங்கே பீகாரில் வந்து சரி பண்ணாங்க, அங்கேயே அதை எதிர்க்கிறீங்க. இப்போ கர்நாடகாவில் இப்படி இருக்குன்னு சொல்லி ஏன் கலாட்டா பண்ணீங்க? அதில் ஒரு ராஜண்ணான்னு ஒரு கர்நாடக அமைச்சர் சொல்லிட்டாரு, இது வந்து உண்மையை சொல்லிட்டாரு. ஆமாம், காங்கிரஸ் தான். ஆமாம், காங்கிரஸ் உண்மையை சொன்னதுனால அவர் உடனே பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்லலாமா? அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் உண்மையை சொல்லலாமா? அவர் என்ன சொன்னார்னா, ஏன்னா இதெல்லாம் யார் செய்கிறது, இந்த ஓட்டர் லிஸ்ட்டை செக் பண்ணுறது போகிறது வர்றதெல்லாம் யாருடைய வேலை? அந்தந்த மாநில அரசுகளின் வேலை. தேர்தல் கமிஷனுங்கிறது மத்திய தேர்தல் ஆணையமாக இருக்கலாம், அதுக்கு கீழே வர மாநிலங்கள், அந்தந்த மாநிலங்களில் இப்போ நான் வந்து ஓட்டர் லிஸ்ட் மாற்றணும்னா மாநில தேர்தல் கமிஷனில் தான் மாற்றணும். ஆமாம், இவங்க தான் பொறுப்பு. அப்போது
இங்கே வந்து அதில் வந்து ஃபேக் ஓட்டர் இருக்குது, இல்லை செத்து போனவெல்லாம் இருக்கான்னா அதை பார்த்து சரி செய்ய வேண்டியது அந்த மாநிலத்தின் பொறுப்பு. அதைத்தான் இந்த கர்நாடக அமைச்சர் ராஜண்ணங்கிறாரு, விவரம் இல்லாமல் அவர் வந்து சொல்லிவிட்டாரு. நம்ம தானே அப்போ ஆட்சியில் இருந்தோம், 2024 வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் 2023 நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம தானே அந்த ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் சரி பார்த்தோம், நம்ம கவனிக்காமல் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனடியாக அவரை கூப்பிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. உண்மையை பேசுகிறேன், எப்பவுமே அதான் நிலைமை. அது மாதிரி தான் இதுவும். சரி, அடுத்ததாக விருத்தாச்சலத்திலிருந்து தவசி கேட்கிறார். என் தாய்மாமா ராஜமூர்த்தி படித்ததனால் டாக்டர் ஆனார், நான் படிக்காததால் துணை முதல்வர் ஆனேன் என்கிறாரே உதயநிதி, என்ன அர்த்தம் புரிகிறதா? அவர் படித்ததுனால டாக்டர் ஆயிட்டார், இவர் படிக்காததுனால துணை முதல்வர் ஆயிட்டாரு. இதை விட தமிழ்நாட்டில் முதல்வர் பதவியையோ துணை முதல்வர் பதவியையோ யாரும் அவமானப்படுத்தவே முடியாது. இதை விட ஆமாம், அவர் படித்ததுனால டாக்டர் ஆயிட்டாரு, இவர் படிக்காதனால இல்லை. ஒரு கால் இப்படி சொல்கிறாரோ, அவர் டாக்டர் ஆனாலும் அவர் வந்து இப்போ தான் போன வாரம் தான் அவர் ஓய்வு பெற்றார், 60 வயது முடிந்து பணி ஓய்வு பெற்றார். அவர் வந்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸாக இருந்தார். அது வந்து முதல்வரின் மைத்துனர் என்பதனால தான் ஆனாருன்னு சொல்ல முடியாது. அவர் அதே துறையில் முன்னால் அசிஸ்டன்ட் டைரக்டரெலாம் இருந்தார். என்னோட ஒரு தடவை வந்து சந்திச்சிருக்கார் பத்திரிகை போது. அவர் வந்து படிப்படியாக அவர் வந்து பதவி உயர்வு பெற்று டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் இயக்குனராக, மருத்துவத்துறை இயக்குனராக, மருத்துவ சேவை இயக்குனர். அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது நமக்கு புரியல. யார்? நம்ம துணை முதல்வர். படித்தா டாக்டர் ஆகலாம், படிக்கலைன்னா என்ன மாதிரி இந்த துணை முதல்வராக வந்து இவ்வளோ மோசமான ஒரு தொழில, மோசமான ஒரு பதவி அப்படின்னு சொல்கிறாரா? அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா? இவர் இன்னைக்கு துணை முதல்வராக இருப்பார். ஏற்கனவே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்தார். ஆமாம். நாளைக்கு வேற ஒருத்தர் இன்பநிதி துணை முதல்வராக வருவார். அப்படி தானே வரணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இவர் முதல்வரான அவர் துணை முதல்வர் தானே. அப்படி வந்து இருக்கும் பொழுது அப்போ என்ன இப்போ இன்னைக்கு துரைமுருகன் வந்து 86 வயசில் வாசலில் உட்காந்துருக்காரு, எப்போ கதவு திறக்கும்னு. அன்றைக்கி செந்தில் பாலாஜி உட்காந்துருப்பார் இன்பநிதி துணை முதல்வராக வரும்பொழுது. அப்போது செந்தில் பாலாஜி இதே மாதிரி நடுக்கத்தோட வயதாகி அவர் பாட்டில் வெளியில் இருப்பார். அது இப்போ திமுகவின் அதனுடைய அந்த பாரம்பரியம் அது. அப்போது அது துணை முதல்வர்னா இல்லை இப்படி சொல்கிறாரோ, நம்ம அதை வேறு மாதிரி திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அப்படி ஒன்றும் உதயநிதி வந்து தப்பாக சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணலை. அவரால் மேக்சிமம் டாக்டர் தான் ஆக முடியும். இப்போ அவர் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸாக போட்டாங்க. அது யார் போடுறது? கைது போடுறது யார்? முதல்வர் அல்லது துணை முதல்வர். முதல்வர் இல்லைன்னா துணை முதல்வர். அவர் படித்தார், படித்ததுனால மேக்சிமம் டாக்டர் தான் ஆக முடியும். படிக்காட்டி ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சுக்கிட்டு ஒரு ஊசி தான் போட முடியும். படிக்காட்டி எந்த டாக்டருக்கு எந்த பதவி கொடுக்கறது, எந்த இன்ஜினியருக்கு எந்த பதவி கொடுக்கறது, யாருக்கு எந்த பதவின்னு போடுற அளவுக்கு நான் உயர்ந்ததற்கு காரணம் நான் படிக்காதது. இப்படியும் எடுத்துக்கலாம். ஆமாம். ஆனால் தயவுசெய்து தமிழ்நாட்டு இளைஞர்களே மறந்து போய் கூட படிச்சிடாதீங்க. படித்தா கெட்டு போயிடுவீங்க. படிக்காதீங்க, குடிங்க. உங்களை படிக்க வைத்தால் பயன் இல்லை, குடிக்க வைத்தால் பயன் உண்டு எங்களுக்கு. இதுதான் அவர் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். ஓகே சார், மக்களுடைய கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நடிகர், அவர் பேசினாலே புரியாது, அவருக்கும் புரியாது மற்றவங்களுக்கும் புரியாது. இப்படி சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் தான், அது தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து போய் பிரதமரை பார்த்தாரு. ஆமாம். அவர் பார்த்துட்டு கீழடி மேலடி அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு ஏதோ கலந்து ஆலோசித்து விட்டு வந்தாருன்னு சொல்கிறேன். என்ன இவர் போய் வந்து இவர் என்ன ஒரு ராஜ்யசபா மெம்பராக இருக்கார், தனியாக அவருக்கு ஓகே. ஒரு நடிகர், ஒரு சிறந்த கலைஞர், நடிப்பு துறையில் வந்து இப்போ இந்தியா முழுவதும் அறிந்த கலைஞர், சர்வதேச. பட் அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தான் இனிமேல் வந்து அம்மையாருக்கு குடும்பத்தை சேர்ந்த, கிளை குடும்பத்தை சேர்ந்த அம்மையாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இனிமேல் திமுகலேருந்து இவர் தான். டெல்லியில் இத்தனை நாள் டெல்லியில் வந்து அம்மையார் தான் வந்து ஏதாவது ஒன்றுன்னா அவங்க ஹிந்தி பேசுவாங்க, இவர் ஹிந்தி பேசுவார். கமல்ஹாசன் ஹிந்தி படத்தில் ஏக் துஜே கே லியே எல்லாம் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஹிந்தி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி பேசுவார், மற்ற மொழிகளும் பேசுவார். தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காரு, மலையாள படத்தில், பிற மொழிகள், பல மொழிகள் தெரிந்தவர். இவ்வளவு நாள் அந்த அம்மையார் தான் வந்து அங்கே டெல்லியில் பாலமாக இருப்பாங்க. ஒருத்தர்
2 இனிஷியல் 2 எழுத்து பேர் கொண்டவர் இன்னொருத்தர் ம் சாராய கடை வச்சிருக்காரு அவரு. ம் அவர் வந்து வயசாயிடுச்சு அவருக்கு. அவரும் பாலமாக இருந்தார். அவர் பேர்லேயே அந்த பாலத்துடைய சுருக்கம் வரும். பாலத்தை சுருக்கினால் பாலு என்று வராதா? ம் பாலு பாலம். அவர் வந்து வயசாயிடுச்சு. ம் அதனால் வந்து இனிமேல் வந்து இந்த அம்மையாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவரை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கியதோடு இவங்க சின்னத்திலேயே கிட்டத்தட்ட வந்துட்டார். இவங்க கட்சிக்குள்ளேயே வந்துட்டார். அவர் கட்சி தான் எங்கே இருக்குன்னு தெரியல, ரொம்ப நாள் காணவில்லையில் இருக்க மையம். அதனால் வந்து இந்த அம்மாவுக்கு பதிலாக இனிமேல் திமுகவின் டெல்லி பிரதிநிதியாக அப்படி அறிவிக்க மாட்டாங்க, ஆனால் அவர் தான் செயல்படுவார். எனக்கு பாவம் பிரதமர் மோடியையும் அமித்ஷா போன்றவர்களையும் நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு பக்கம் ட்ரம்ப்பு கிம்புன்னு அந்த பக்கம் இருக்கிறது பெரிய சர்வதேச பிரச்சனை. ஆமாம், சர்வதேசத்தில் வந்து ஒன்று பெணாத்திக்கிட்டு இருக்கு. இல்லை, அதை கூட மோடி சமாளிச்சிருவாரு. ஆமாம், இதை எப்படி அவர் சமாளிக்க போகிறாருன்னு நினச்சா எனக்கு உண்மையிலேயே வந்து நல்ல வேலை நான் பிரதமர் ஆகலை, உள்துறை அமைச்சர் ஆகலை. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா மண்டை பிச்சுக்கிட்டெல்லாம் அலையணும், அது ஒன்று. அதே மாதிரி அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, இப்போ வரப்போகிற தேர்தலில் வந்து ஒரு நடிகர் புதுசாக உள்ளே இறங்கியிருக்காருல்ல, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நடிகர். ஆமாம், 3 எழுத்து நடிகர். 3 எழுத்துக்கு எதிராக ஒரு 3 எழுத்து நிற்க வைக்க போகிறாங்க. அப்படியா? 3 எழுத்துக்கு எதிராக ஒரு விசாலமான நடிகர் 3 எழுத்து, அவருக்கு 3 எழுத்து. தெல்சுந்தானா தெரியுமா? தெலுங்குல தெரியுமான்னு அர்த்தம். தெரியுது சார், யாரும் தெரியும். தெல்சுந்தா இல்ல, ஏன் அங்க எங்க அங்க எப்படி அது ஒன்னா சேருதுன்னா தெல்சுந்தா, அதான் அந்த இனச்சிருச்சு வந்து. ஆமா, அட்லனா அப்படின்னா அப்படியா அப்படி வருது. விசாலமான ஒருத்தர். அவர் ஏற்கனவே பாவம் பல கஷ்டத்துல இருக்காரு, பண கஷ்டத்துல இருக்காரு. அவருக்கும் வந்து இப்போ கேட்டா வேற வழி இல்லாம ஒத்துப்பாரு சின்னவரோட. ஆமா, அவரை அங்க நிக்க வச்சு அவரை வந்து இவருக்கு எதிரில் நிக்க வைக்கலாம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுட்டாரு. யாரு? சின்னவர் வேட்பாளர்கள். அதில் வந்து அதாவது பெரியவர் லிஸ்ட்டு போடுறதுக்கு முன்னால் இவர் போட்டு வச்சுட்டார். எவ்வளோ தொகுதி 234 200க்கு போட்டிருப்பாரு, 200க்கு போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து ஒருத்தர் இப்போ நம்ம சொன்னோம்ல, அவர் பேசுனா அவருக்கும் புரியாது, மற்றவங்களுக்கும் புரியாது. ஆமாம், அவருடைய பெண் வாரிசு அது டி நகரில் நிற்க போகுதான். என்ன சார் சொல்றீங்க? ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட உயர் சாதி. அங்கே டி நகர், மயிலாப்பூர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சாதி. மூத்தவங்களா இளையவங்களா? அவங்க பாடினா வந்து 7 ஸ்ருதியும் 7 ஸ்வரங்களும். ரைட், ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம், அவங்க வந்து டி நகரில் நிற்க போகிறாங்களாம். ஏன்னா வந்து அது வந்து அந்த ஜாதி ஓட்டு வரும்னு. அவரே நான் அந்த ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க அப்பாவே. இது வேற வந்து இந்த பொண்ணு வந்து அது 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 ஒரு மாடர்னாக இருக்குது. இதில் வந்து அதை வந்து நிற்க வைக்க போகிறாங்களா. அதுக்கப்புறம் கட்டப்பா இருக்கார் தெரியுங்களா? கட்டப்பா, ஆமாம், பாகுபலி கட்டப்பா. அவருடைய பெண் வந்து இப்போ வந்து திமுகவில் சேர்ந்துட்டாங்க, திவ்யமாக சேர்ந்துருக்காங்க. அவங்கள வந்து அங்கே கவுண்டம்பாளையம், அங்கே கவுண்டம்பாளையத்தில் கொங்கு அது கொங்கு, அவர் கொங்கு தானே, அதனால் வந்து அங்கே நிற்க வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மயிலையில், சென்னை மயிலாப்பூரில் நம்ம காமெடி நடிகர், நாடக இன்சியல் 2 எழுத்து பேர் அவரே, அவருடைய பையன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பப்போ வந்து பாராட்டி ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சேகரமாக இருப்பாங்க. ஆமாம், சேகரமாக இருப்பாங்க. அவர் ஏன்னா இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்கிறத வந்து இப்போ மாற்றிடுவாங்கல்ல. முடிஞ்சது. அது ஒரு 2-3 பேருக்கு, 2 பேர் நான் சொன்னதுலேயே ஒரு 2 பேர் வந்துருச்சு. அவரையும் சேர்த்தா, அங்கே டெல்லிக்கு போனவரையும் சேர்த்தா 3 பேர் வந்துடலாம். இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காராம். இது கொடுக்குற லிஸ்ட், இது கொடுக்குற லிஸ்ட்டு. கொடுக்காத லிஸ்ட்டில் முதல்ல காட்பாடி வருது. சுத்தம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஆல்ரெடி தெரிஞ்ச போச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 எழுத்து அங்கே மலைக்கோட்டை. முடிஞ்சது. ஐயோ, முகமே அதானே சார்? அங்கே நாங்கள் அன்போடு எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அன்போடு போடம்னாலும் முகமே முகத்தை நீங்க கிழிச்சிருந்தா எப்படி? அவர் வயசாயிடுச்சு கிடையாது. ஐயோ, ஆமாம். அப்புறம் திண்டுக்கல்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் தாடி இடி வச்சுட்டு வயசானவர் ஒருத்தர்.
அவர் சின்னசாமியோ பெரிய சாமியோ யாரோ ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டின் கேளுங்க. ஆ, அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் கடலூரில் ஒருத்தர் அப்படியே வாசனை வர செல்வம். அதே பேரில் வேற ஒருத்தர் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அதே பேர் வச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆ, இவரும் அதே பேர், கடலூர். கடலூர். ஒரு ஒரு வாசனை நீங்கள் நீங்கள் புகையில் போட்டிங்கன்னா அந்த பன்னீர் வாசனை வரும்ல, அது மாதிரி அவர். சரி. 3 இனிஷியல் ஆ, அவர். அப்புறம் வந்து ஒருத்தர் இந்த சைவம் வைணவன் பேசி வம்புல சிக்கிட்டார்ல, ஆமா. கோல்டு ஹேர், ஆ, அவர். அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் ராமநாதபுரத்தில் வந்து பாய் நம்ம அவர் கான் என்னமோ ஒரு கான்னு ஒரு பேர். அவர் சரி. அவ்வளோ மூத்த ஒரு ஒரு காலத்தில் வந்து அமைச்சராக இருந்தவர். இந்த பீரியட்ல இல்லை, முன்னால் ம், அமைச்சராக இருந்தவர். ஆ, இவங்கெல்லாம் லிஸ்ட்டை போட்டு கிடையாது. இவங்கெல்லாம் கிடையாது, கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நெகட்டிவ் லிஸ்ட்டில் வராங்க. இந்த நெகட்டிவ் லிஸ்ட்டில் எஸ்கேப் ஆனவர் திருவண்ணாமலைக்காரர் மட்டும்தானா? அது எப்படின்றது ரகசியம் தெரியல. அவர் பேரும் ரெண்டு எழுத்துல வரக்கூடிய பேர், ஆமா. 2 இனிஷியல் 2 இன்சியல் 2 எழுத்து பேருக்கு. வரக்கூடியவர் ஆ, திருவண்ணாமலைக்காரர். அவர் மட்டும் இதே ஏஜ் குரூப்பில் இதே சீனியாரிட்டியில் வராரு. ஆனால் வந்து இந்த நெகட்டிவ் லிஸ்ட்லேருந்து தப்பிச்சிட்டாரு. ம், அதுக்கு என்ன அவர் என்ன செலவு பண்ணார், அதாவது என்ன செலவுன்னா நம்ம சொல்கிறது என்ன நேரம் செலவு பண்ணார் தெரியல. இப்படி வந்து அங்கே சின்னவருடைய லிஸ்ட் வந்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இனிமேல் வந்து சின்னவர் லிஸ்ட்டு தான் அங்கே வந்து செல்லுபடியாகும். பெரியவர் லிஸ்ட்டு வந்து ஏதாவது கேட்டார்னா உங்களுக்கு ஒரு கோட்டா மாதிரி கொடுத்துட்றோம், அதை வச்சுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதாக அங்கே திமுகவிற்குள் வந்து பெரிய சலசலப்பு, ஒரு 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 கொதிப்பு. ஏன்னா இவ்வளவு சீனியரை கழட்டி விட்டா கொதிப்பு வராமல் என்ன செய்யும்? கண்டிப்பா. இது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த இன்றைய தகவல். காதோடு. அதனால வந்து உங்களுக்கு வந்து டி நகரில் ஒரு 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 நல்ல பளபளன்னு ஒரு கிளாமரஸாக ஒரு எம்எல்ஏ கிடைக்கலாம். ம், கவுண்டம்பாளையத்துலேயும் அது இளைஞர்கள், பெண்கள் இது மாதிரி வரும்பொழுது அது ஒரு பெரிய சமுதாய மாற்றம் தானே. கண்டிப்பா அப்போ கண்டிப்பா. சின்னவர் வந்து ஒரு சமுதாய மாற்றத்திற்கு வித்திடுகிறார் அப்படின்னு நம்ம அதை வந்து பாசிட்டிவாக அவரை வாழ்த்துவோம். ரைட்டு சார், ரொம்ப அருமை. காதோடும் அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.